அம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. எல்லா அடியாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. அம்மா உத்தரவு வழங்கலாம். சுவாமி உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம். ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதங்கள் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதமுரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாத பேசா அனுபூதி பிறக்க எனதுலகத்தில் ஆசா பாசாசை அகற்றுவார். தேசாரும் சிற்பர் நந்தா திருபாலவாய் உரையும் தற்பரா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசகத்திலே போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது 121வது வரி. வாழ்வே போற்றி. அது போன அமர்வுல பார்த்தோம். என் வைப்பே போற்றி அப்படின்னு இந்த அமர்வுல நம்ம இந்த செய்தியை பார்க்க இருக்கின்றோம். இறைவனை போற்றி செய்வது என்பது இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு, இந்த ஆன்மா தனி வழிக்கு துணையாகும் பொருட்டு, இந்த ஆன்மா பிறவி என்ற பிணியிலிருந்து நீங்குவது பொருட்டு, இந்த ஆன்மா ஞான நிலை அடையும் பொருட்டு. இது எல்லாமே நமக்காக செய்வதுதான் போற்றி. நாம போற்றி செய்வதனால சிவபெருமானுக்கு ஏற்றமோ இரக்கமோ தாழ்வோ உயர்வோ ஒருபோதும் வரப்போதில்லை. அவன் யார் அப்படின்னா, அவன் சென்றடையா திருவுடையன். அவன் யாரு? அவனை போய் யாரும் தொட்டு விட முடியாத திருவினை உடையவன், குன்றாத வளமுடையவன், கோதிலாத நிறைவுடையவன் சிவபெருமான். அவன் ஒரு சின்ன குண்டூசி நுனி அளவு கூட குற்றம் சொல்ல முடியாத நிறைவை உடையவனுக்கு நாம் போற்றி செய்வதனாலே அவனுக்கு உயர்வோ, நாம் போற்றி செய்யாமல் இருப்பதினாலே அவனுக்கு தாழ்வோ ஒரு காலம் ஏற்பட போவதில்லை. நீங்க மற்றைய சமயங்கள்லாம் கண்டிப்பா இறைவனை போற்றி செய்யணும், போற்றி செய்யலைன்னா உங்களுக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லுது மற்றைய சமயங்கள்லாம். ஆனா நம்ம சமயத்துல நீ நல்லது செஞ்சா போதும், நீ என்ன வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை, நீ நல்லது செஞ்சா போதும், உன்னை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்வதுதான் நம்மளுடைய சமயம். அப்படி ஒவ்வொரு அடியவர்களுடைய இல்லத்தினுடைய வாசல்லையும் சிவபெருமான் தவம் கிடந்த காட்சிகளைத்தான் நாம ஒவ்வொரு 63 நாயன்மார்களுடைய வரிசைகள்லயே நம்ம பார்க்கிறோம். அதனால அறத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய நிலைப்பாடுதான் சைவத்தினுடைய ஊன்றுகோல். சைவத்தினுடைய ஊன்றுகோலே அறம்தான்.
அறத்தை நாம மறந்துட்டு நாம எவ்வளோ பெரிய பெரிய பூஜனைகளையும் எவ்வளவு பெரிய நாம பல விதமான அந்த கைங்கரியங்கள் எல்லாம் செய்தாலும் கூட அறமற்ற செயல்கள் இல்லாமல் இருந்தா பெருமான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் அறமற்ற செயலை எழுதுறது எப்படி தெரியுமா? அறம் இல்லாம நாம சிவபூசை பண்றது எப்படின்னா, எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு கடைசியில ரெஜிஸ்டர் நம்பர் எழுதாம விட்டுட்டு வந்த மாதிரி. எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டு கடைசியில ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மெயின்ல எக்ஸாம்ல எழுதாம வந்தா அது எதுக்காவது பயன் இருக்கா? அது யாருக்காவது போய் சேருமா? அது மாதிரி இறைவனோட அறம் செய்ய வேண்டும் என்ற அந்த நினைப்பு தான், அந்த நிலைதான் நமக்கு எல்லா விதமான நலங்களையும் தருகின்றது. அதனால போற்றி என்பதும் ஒரு அறம் தான். இறைவனை போற்றி செய்ய வேண்டும் என்பது அறம். அது இறைவனுக்காக அல்ல, நமக்காக. முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாமி வழிபாடு, திருவாசக முற்றோதல், பன்னிரு திருமுறைகள் மற்றும் பலவிதமான சாத்திரங்களை நாம படிக்கிறதுக்கான காரணம் நாம உய்வடைய வேண்டும் என்பதற்காகவே தவிர ஏதோ சாமிக்கு போனா போது நாம 4 விஷயம் பண்ணிட்டு போவோம். நம்ம இதுக்கு நம்மளுடைய பிரதோஷத்துக்கு போயிட்டு நம்ம போய் சாமிக்கு நம்ம ஊத்துற பால்ல தான் சாமி குடிச்சு வாழ போறாருன்ற நம்பிக்கையில நம்ம செய்யறோம். நாம செய்கின்ற ஒவ்வொரு பூசனையும் நாம் உய்யும் பொருட்டே தவிர சிவபெருமானுக்கு அதில் ஏற்றமோ தாழ்வோ கிடையாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி போற்றி செய்யும் போது இந்த ஆன்மாவுக்கு ஞானம் என்ற ஞானம் பெருகும். ஞானம் பெருகிறதுக்காக தான் இந்த ஆன்மா இவ்வளவோ கஷ்டப்படுது. ஏன்னா ஞானம் வந்துட்டா என்ன ஆகும்? ஞானம் வந்துட்டா என்ன ஆகும்? ஞானம் வந்துட்டா என்ன ஆகும்? அடுத்த நிலை தான், மூல நிலை தான் அடுத்தது. வீடு பேரு கிடைக்கும் ஐயா. வீடு பேரு கிடைக்கும் ஐயா. சரி, வீடு பேரு கிடைச்சா என்ன? என்றுமே ஆனந்தமா இருக்கலாங்க ஐயா. பிறப்பு இல்லாம போயிடும். அதுதான். அதாவது ஞானம் என்பது ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பேரு தான் ஞானம். புரியுதுங்களா? எல்லா நேரத்திலையும் ஆனந்தத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பேரு தான் ஞானம். எல்லா நேரத்திலையும் ஆனந்த விட்டு கொடுக்காம இருக்கிறதும் ஞானம் தான். எப்பயுமே திருவாசக சிந்தனை ஆனந்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா கூட அது ஞானம் தான். சரி, அப்போ ஞானம் என்பது என்னன்னா, இந்த ஆன்மா எந்த சூழலிலும் ஆனந்தமா இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆனந்தம் இருந்தா ஞானம். ஞானம் எதுக்கு? ஞானத்தை வச்சுக்கிறோம், ஞானின்னு சொல்லிக்கிறோம். ஆனா எனக்கு எப்ப பார்த்தாலும் மனசு கஷ்டமாவே இருக்குன்னா அந்த ஞானம் அல்ல. நான் எந்த சூழலிலும் எனக்கு என்ன ஆகக்கூடாது? மனசு கஷ்டப்படக்கூடாது. எந்த சூழல்லையும். ஏன் மனசு நம்ம கஷ்டப்படுது? நமக்கு ஏன் மனசு கஷ்டப்படுது? நம்ம நினைச்ச பொருள் கிடைக்கல, நம்ம நினைச்சது நடக்கல, நாம எதிர்பார்த்தது வரல, அப்படிங்கிறப்பதான மனசு கஷ்டப்படுது. அப்போ நினைச்ச பொருள் கிடைக்கலன்னா, இந்த பொருள் தான் சாமி கொடுத்திருக்காரு போல, நல்லது, இந்த பொருளையே நாம எடுத்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை வருவதுக்கு பேர் தான் ஞானமே. ஞானம்னா ஒரு பெரிய உட்கார்ந்துட்டு ஞான திருஷ்டியில எல்லா உலகத்தையும் பாக்குறது, முக்காலங்களையும் உணர்றது, எல்லாருக்கும் அதுக்கு பேர் ஞானம் அல்ல. ஞானம் என்பது எந்த சூழலிலும் நம்முடைய ஆனந்தத்திற்கு பங்கம் வராம பாத்துக்கணும். நம்ம சந்தோஷத்தை, நம்ம ஆனந்தத்தை பங்கம் வராம பாத்துக்கிறதுக்கு பேருதான் ஞானம். அப்போ இப்ப பங்கம் வராம பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் கிடையாது, எது வந்தாலும் எங்க அப்பன் பாத்துக்குவான் அப்படின்னு ஒருவனை நம்புறோம்ல, அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆனந்தத்தை தரப்போம். எது வந்தாலும் சரி, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமோ அப்படின்னு பெருமானை பார்த்து நீ நல்லது செஞ்சாலும் சரி, நீ எல்லாம் செஞ்சாலும் சரி, பெருமான் நமக்கு அருள் செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் நமக்கு ஞானம். அந்த நம்பிக்கை தான் ஆனந்தத்தை தருகின்றது. என்ன வந்தாலும் எங்க அப்பா பாத்துக்குவாருங்க, என்ன வந்தாலும் எங்க அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சனாலதானே சின்ன வயசுல இருந்தாலும் ஜாலியா இருந்தோம். வளர வளர என்னாச்சு? ஐயோ, அவங்கள நம்ம பாத்துக்கணும் போல, நாம தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு என்னைக்கு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து என்ன ஆரம்பிச்சிச்சு? நமக்கு தலைவலி ஆரம்பிச்சு. அன்னையில இருந்து தான் நமக்கு வருத்த ஆரம்பிச்சுது. நம்ம அம்மா சின்ன வயசுல இருக்கிறப்ப நமக்கு ஏதாவது ஆனந்த குறைவு இருக்கா? காலையில ஸ்கூலுக்கு போவோம், விளையாடுவோம், வருவோம், சாயங்காலம் விளையாடுவோம், சாப்பிடுவோம். வீட்டுல அவங்க எப்படி சமைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அந்த சாப்பாட்டுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாம் அவங்க இருக்காங்க, பாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம். தாய் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம் இல்ல? தாய் எது கொடுத்தாலும், தாய் பழைய சோறை புழிஞ்சு வச்சு அவ கொஞ்சம் போல சாதத்தை ஊட்டினா கூட நமக்கு தாயோட கையில சாப்பிடும் போது ஆனந்தமா, எதுவுமே எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால ஆனந்தமா இருந்தோம். எப்ப நம்ம பொறுப்பெடுக்கணும், நம்ம தான் செய்யணும்ன்ற எண்ணம் நமக்கு வந்ததோ அன்னைக்கு போச்சு நம்ம ஆனந்தம். அதனால கவலைப்படாதீங்க. நமக்கு எல்லாருக்கும் அம்மையப்பரா
அந்த 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 அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் நமக்கு எப்பவுமே இருக்காங்க. அதனால அவங்க இருக்கிறனால எனக்கு எந்த குறையும் வராதுன்னு அந்த நினைப்ப முதல்ல வை. அதுக்கு பேர் தான் ஆனந்தம், அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம்னா ஒண்ணும் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும், கண்ண மூணா கைலாயம் தெரியுது, கண்ண மூணா நந்தியம் பெருமான் தெரியுறாரு, கண்ண மூணா நாவுகரசர் தெரியுறாரு, கண்ண மூணா எனக்கு மணிக்கு வாசகர் தெரியுறாருன்னு பேரு ஞானம் இல்ல. கண்ண மூடுனா என்னால யாரும் அழுகல, நானும் அழுகல அப்படின்ற நினைப்பு வந்தா அது பேரு ஞானம். புரியுதுங்களா சுவாமி? என்னால யாரும் அழுகல, நானும் யாருக்காகவும் அழமாட்டேன் அப்படின்ற அந்த நினைப்பு தான் ஞானம். ஒரு நிமிஷம் சாமி, அடியன் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அடியார்கள் மனசுக்குள்ள நமச்சிவாய் மட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம். நமச்சிவாய் சுவாமி, அடியன் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா அம்மா கேக்குதுங்களா சுவாமி? அப்போ ஞானம் என்பது என்னன்னா, ஞான திருஷ்டி அப்படிங்கிறது என்னன்னா, நாம எந்த சூழலிலும் வருந்தாது, எந்த சூழலிலும் வருந்தாது நிற்கின்ற நிலைக்கு பேரு தான் ஞானம். அந்த ஞானம் வந்தாதான் நம்ம அது வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆனந்தமா இருக்கிறோமான்றதுக்கு பேர் தான் ஞானம். நான் ஞானி, ஆனா எல்லாரு மேலேயும் வள்ளுன்னு கோவப்படுவேன். நான் ஞானி, எல்லாரையும் சாபம் போட்டு சபிப்பேன். நான் ஞானி, நான் திடீர்னு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நான் பயப்படுவேன். இந்திரன் இருக்கான், இந்திரன் எப்பொழுதுமே சிவபூசை பண்ணுவான். ஆனா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? நம்மளுடைய இந்திர பதவியை யாராவது பறிச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவான்? சிவபூசை பண்ணிட்டே இருப்பான். இந்திரன் எல்லா இடத்துலயும் உட்காந்து சிவபூசை பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு என்னது? தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்குவாங்களே, நாம கீழே இறங்கிட்டா என்ன பண்றது, நம்மள ராஜாவா இல்லாட்டி நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு சூரபத்மனுக்காக பயந்து மூங்கிலாக காட்சி கொடுத்தானா. எங்க மூங்கிலா நின்று சிவபெருமான பூசனை செய்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பேர் என்னது? வேணுபுரம் சொல்லக்கூடிய நம்முடைய திருக்கோயில், நம்முடைய சீர்காழி. அந்த வேணுபுரத்துல பயந்துகிட்டு, யாருக்கு பயந்துகிட்டு? ஒரு சூரனுக்கு பயந்துகிட்டு மரமா மாறி வெகு காலமா மரமா நின்று சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டே இருந்தான். அது பேரு வேணு என்றான் மூங்கில். இந்திரன் மூங்கிலாக நின்று வழிபாடு செய்தனால அதுக்கு வேணுபுரம்னு பேரு. பாருங்க, அவ்வளவு பெரிய, நீ யாரா வேணா என்னை என்ன வேணா பண்ணிக்க, நான் சிவனடியார், நான் சிவபெருமானுடைய திருவடி தான். நமக்கு ஓடவும் தேவையில்லை, ஒளியவும் தேவையில்லை, நமக்கு பதவியும் தேவையில்லை, தாழ்வும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்றனாலதான் இந்திரனுக்கும் மேல சிவனடியார்கள், திருமாலுக்கும் மேல சிவனடியார்கள், பிரம்மனுக்கும் மேல. ஏன்? அவர்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை. அவங்க எல்லாத்தையும் யாரு மேல பாரத்தை போட்டுருவாங்க? பெருமான் மேல பாரத்தை போட்டு நாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நகர்ந்து போறனால. அப்போ ஞானம் என்பது வழிபாட்டுல வர்றதல்ல. இந்த சிவ வழிபாடே எல்லாம் சிவம் பார்த்துக்குவான்னு சொல்றதுதான் சிவ வழிபாடு. சிவபடுவார் வழிபாடு பண்றப்பவே வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, ஐயோ பால் வச்சமே, பால் பொங்கிருச்சா இல்லையான்னு தெரியலையே, யாராவது பால் ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படின்னு நினைப்போட நம்ம சிவபூஜை பண்றோம்னா என்ன? அதுல ஒண்ணு பால் ஆஃப் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிவபூஜை பண்ணணும், இல்ல அப்படின்னா சிவபூஜையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டுக்கும் மத்தியில பாதி வேலையிலே ஆக மொத்தம் அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்ற மாதிரி அங்க ஒரு கண்ணை வச்சுட்டு இங்க ஒரு கண். அப்போ வழிபாடு செய்வதனாலே நமக்கு ஞானம் விளைவதில்லை. அந்த வழிபாட்டினுடைய உட்பொருளை உணரும் போதுதான் ஞானம் வரும். இப்ப சொல்லுங்க, ஞானம் என்பது என்ன? கரெக்டா சொல்லணும். ஞானம் என்பது என்ன? சுசிலாமா சொல்ல வேண்டாம், பிரேமாமா சொல்ல வேண்டாம், மற்ற அடியார்கள் முயற்சிக்கலாம். வள்ளியம்மா சொல்லுங்க. வழிபாட்டில் முழுமையாக கவனம் இருக்க வேண்டும் சிவா. என்ன சரஸ்வதி அம்மா சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஆனந்தமா இருக்கிறது. அவ்வளவுதான். ஆனந்தமா
வள்ளியம்மா சொல்லுங்க. அம்மா வள்ளியம்மா சொல்லுங்க. ஐயா திருவிடம் எது வந்தாலும் நம்ம அம்மா எப்பான்னு பாத்துக்கிடுவார்கள் அப்படி நம்ம அவ்வளவு ஒரு மன உறுதியோட இருக்கணும் ஐயா. அருமை அருமை அருமை. இதுதான் ஞானம். எது வந்தாலும் இறைவன் இருக்கின்றான், அவனை மீறி அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லைன்ற சின்னமான எண்ணம் தான் ஞானம். சின்னமான எண்ணம் தான் ஞானம். ஏன் அப்படி இருந்தா என்ன ஆகும்? நமக்கு என்ன வராது? எனக்கு என்ன வராது? வருத்தம் வராது. வருத்தம் வருதுன்னா நம்ம வராது, சிவத்தை மறக்கின்றோம்னு அர்த்தம். நமக்கு வருத்தம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போக முடியலையே நினைச்சு வருத்தப்படுறது. இங்க பாருங்க எப்படி பாருங்க, பாருங்க எல்லாரும் 48 பேர் இருக்கீங்க. எனக்கு தர வேண்டிய ஃபீஸை கொடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் எனக்கு ஃபீஸை கொடுங்க. எனக்கு தர வேண்டிய கூலியை முதல்ல கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வீடியோஸ ஆன் பண்ணணும்னு அர்த்தம். உங்களுடைய முக குறிப்பு தான் அடியனுக்கு கூலி. உங்க கூலி கிடைக்குது. ஆக சொக்கனாதான் நான் என்ன தவம் செஞ்சிருக்கேன்னு தெரியலையே இன்னைக்குன்னு பார்த்து எல்லாருடைய திருமுக தரிசனமும் அவ்வளோ அருமையா கிடைக்குது. நான் என்ன பண்ணுவேன் ஆக சொக்கனாதா வார்த்தைகளே இல்லை. அடியனுக்கு கண்கள்ல தான் நீர் பெருகுது. நமச்சு தவம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு பெருந்தவம் செஞ்சிருக்கவங்க எல்லாரையும் பார்த்தது சொக்கனா. அதாவது வருந்தக்கூடாது என்பதுதான் ஞானம். கோயிலுக்கு போய் வருந்தாம இருக்கிறதுக்கு தான் பழகிக்கணும். அதுக்குதான் கோயில் வழிபாடு. ஐயோ நான் கோயிலுக்கு போக முடியலன்னு வருந்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, பாத்திருக்கீங்களா? ஐயோ அந்த அக்கா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, தலை பயணத்துக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? கோயிலுக்கு போக முடியலையே நினைச்சோம். கோயிலுக்கு போறதே வருத்தப்படாம இருக்கணும்ன்றதுக்காகத்தான். கோயிலுக்கு போகலன்னு வருத்தப்பட்டு உட்காரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் நீங்க எந்த இடத்துல நில்லுன்னு சொன்னா நிற்பான். நீங்க எந்த இடத்தை பார்த்து நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்கன்னு நீங்க எந்த இடத்துல நீங்க மலர் தூவினாலும் வந்து வணங்கி அதை எடுத்துக்கலாம், தலையில எடுத்துக்கலாம். அதனால ஒரு காலம் நினைக்காதீங்க கோயிலுக்கு போக முடியல, நான் அங்க போக முடியல, இங்க போக முடியல. நீங்க என்ன நினைத்தாலும் யாதொரு எந்த நினைச்சாலும் அந்த கடமை அப்படியே வந்து அருள் செய்கின்ற ஆற்றல் பெருமானுக்கு இருக்கு. அதனால கோயிலுக்கு போக முடியல, தலை பயணத்துக்கு போக முடியல, கைலாயத்துக்கு போக முடியல, குறிப்பா கைலாயத்துக்கு போக முடியல. ஐயோ நான் கைலாயம் போக முடியலையே, கைலாயத்துக்கு நான் போன முடியலையே நினைக்க. நீங்க எப்பொழுதும் எங்க அப்பா என்னைய பாத்துக்குவான்ற நினைப்பு நினைச்சீங்கன்னா கீழே குனிஞ்சு பாருங்க, காலு கீழே மேகம் பறந்து போகும். நீங்க கைலாயத்துல தான் இருப்பீங்க. நீங்க அந்த உரைப்போடு நீங்க உங்க காலை கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா காலு கீழே மேகமும் பனியும் படர்ந்து போகும். நீங்க இருக்கிற இடம் கைலாயம் மாற்றி தருவார். அப்பர் பெருமான் அப்படித்தானே செஞ்சாரு. என்னை ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்களேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு வீடியோ ஆன் பண்ணுங்க, எல்லாரும் கவனிங்க. அப்பர் பெருமான் வந்து பல தலங்களுக்கு போயிட்டாரு. ஆனா அவருக்கு என்ன ஆசை? கைலாயம் போகணும் அப்படிங்கிற ஆசை. கைலாயத்துக்கு போகணுன்றது எல்லா சிவனடியார்களுக்கும் ஆசை, நமக்கு மட்டுமா ஆசை? அவருக்கே ஆசை வந்துச்சு. என்ன பண்ணாரு? நடந்தே போறாரு. பல விதமான அந்த முதல்ல என்ன பண்றாரு? பாலைவனங்களை கடக்குறாராம். நம்ம ராஜஸ்தான்ல கடந்தாலும் போனோம். அந்த காலத்துல என்ன இது வண்டி இருந்ததா, ஹெலிகாப்டர் இருந்தா, கோவேரி கழுத இருந்ததா? எதுவும் கிடையாது. காலால நடந்தான் போகணும். நடந்து போறாரு, கால் எல்லாம் பொத்துருச்சு. எங்க? எதுல? பாலைவனம் நடந்து போறாரு, கால் பொத்துருச்சு. பாலைவனத்தை தாண்டி அடர்ந்த காட்டுக்குள்ள போறாரு. எங்கு பார்த்தாலும் முள்ளு. கால் அப்படியே என்ன ஆயிடுச்சு? முள்ளெல்லாம் குத்தி. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு? எங்க அப்பனை நான் பார்க்காம இருக்க மாட்டேன்ற வைராக்கியம் அதிகமா வருது. நடக்கிறாரு, கால் தேஞ்சிருச்சு, விழுந்துட்டாரு, நடக்க முடியல. இனி காலெல்லாம் தேஞ்சு விழுந்தாச்சு. உடம்ப வச்சு தள்ளுறாரு, உடம்ப வச்சு தள்ளிக்கிட்டே போறாரு. போகலாம். அப்ப போனா என்ன ஆகுது? மேலெல்லாம் அப்படியே கிழியுது. ஒவ்வொரு இடமும் என்ன ஆகுது? அப்படியே சதையெல்லாம் அப்படியே கிழிஞ்சு ஒழுகுது. இருந்தாலும் மனத்துக்குள்ள என்ன இருக்கு? மனத்துக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு. என் பெருமான கையில பெருமான பாத்திரம் ஒண்ணு கண்ணீர் பெறுகிறார். போறாரு. இப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? அப்படியே அப்படியே எலும்பு சதையெல்லாம் அப்படியே தாறு தாரா தொங்குது. இப்ப பாக்குறதுக்கு எப்படின்னா கிழிஞ்ச கோணி இருக்குல்ல, கிழிஞ்ச கோணி அந்த மாதிரி ஆயிட்டார். யாரு? நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். அப்பேற்பட்ட பெருமான் அப்படியே கிழிஞ்ச கோணி மாதிரி ஆயிட்டார். இன்னும் போறாரு. அப்படியே என்ன ஆகுது? போக என்ன ஆகுது? உடம்பு எலும்பு எங்க இருக்கு, சதை எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு உருண்டை கட்டி மாதிரி ஆயிட்டாரு. உருண்டு அப்படியே எல்லாம் அப்படியே பிஞ்சிருச்சு. அப்படியே உருளுது. அப்படியே போய் ஒரு இடத்துல சதை பிண்டமா, சதை குவியல கிடக்காரு. சிவபெருமான் பார்த்தார். ஒரு பெரிய ஒரு வாலிபனாக வந்தார். ஒரு வேத விற்பனராக வந்து அவருக்கு முன்னாடி காட்சி அளித்து, பெரியவரே எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பெரியவரே எங்க போறீங்க? இதுக்கப்புறம் உங்களால நடக்க முடியாதே,
இதுக்கப்புறம் உங்களால நடக்க முடியாது, இனி நீங்க எங்க போறீங்க அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் எழுதுறாரு. என்னால எங்க நடக்க முடியும் சாமி, என்னால நடக்க, என்னால உயிர் இருக்கிற வரைக்கும் எம்பெருமான் கைலையன் பெருமான நான் பார்க்காம விட மாட்டேன். எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, என் உடம்புக்கு தான் வயசாயிடுச்சு, என் மனசு இன்னும் பெருமானுடைய திருவடியை கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆனந்தத்துல போயிட்டு இருக்கு, என்னை தடை செய்யாது. உங்களால இனிமே ஒரு சுற்று கூட நடக்க முடியாது, உடலெல்லாம் கிழிந்து விட்டது, எலும்பெல்லாம் வளைந்து விட்டது, உங்களால இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நீங்க அப்படியே திரும்பி போங்க அப்படின்றாரு. அபசகுணமா பேசாதீங்க சுவாமி, நான் கைலயம் போயிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன் சுவாமி, என் உயிர் இருக்கு, என் உயிர் போற வழியிலேயே போனாலும் பரவாயில்ல, கைலையம்பதிக்கு போய் தான் நான் நிறுத்துவேன்னு சொல்லி உருண்டு உருண்டு அப்படியே உடம்பெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. சாமி பார்த்த நெல்லு, சாமி தன்னுடைய திருவுருவை காமிச்சிட்டாரு. திருவுருத்தை காமிச்ச உடனே நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய கிழிஞ்சு தொங்குதுல, உடம்பெல்லாம் சதை குடியல தொங்குது இல்லையா, அப்படியே கோணி மாதிரி கிடக்காரு, கிழிஞ்ச கோணி மாதிரி கிடக்காரு. சாமி பார்த்தார், நெல்லு அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்த உடனே அந்த உடல்ல நல்லா வந்துருச்சு, உடம்பெல்லாம் நல்லா வந்துருச்சு, எலும்பெல்லாம் கூடிருச்சு. அப்படியே சாமி எந்திரிச்சு நிக்கிறாரு, ரொம்ப ஆஜானுபவமா எப்படி இருந்தாரோ அப்படி திரும்ப எந்திரிச்சு நிக்கிறாரு. பெருமானை பார்த்து, பெருமானே உன்னை கைலையும் காட்சி பார்க்கணும்னு நினைச்சேனே சுவாமி, என்ன இப்படி நீ இவ்வளவு இது பண்ணிட்டீங்களே சுவாமி, எப்படியாவது எனக்கு கைலையும் காட்சி கிடைக்கணும்ப்பா அப்படின்னு. எது கைலையும் நினைக்கிற நாவுக்கரசான்னு கேட்கிறார். எது கைலையும் நினைக்கிற? இவ்வளவு தூரம் கடந்து வந்தையே, கைலை என்பது ஒரு இடம் நினைச்சிட்டு இருக்கியா? கைலை என்பது ஒரு இடம், ஏதோ பனிமலையில இருக்கக்கூடிய இடம் நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்ல. கைலை என்பது பார்க்கின்றவர்கள் பார்வையில தான் இருக்கே தவிர இடத்துல இல்ல, புரிஞ்சுக்கோ சொல்றாரு. கைலை என்பது, அப்ப சாமி நான் என்ன பண்ணட்டும்? ஒன்னும் கவலைப்படாத, நீ நிக்கிற இடம் எது தெரியுமா? மானசரோவர் ஏரி. நீ நிக்கிற இடம் மானசரோவர் ஏரி, இந்த ஏரியில அப்படியே மூழ்கு, உனக்கு கைலை காட்சி தரேன்றார். அப்படியே கண்கள்ல கண்ணீர் மழை பொழுது. யோ, எனக்கு தேவை என்ன வேணும்? எனக்கு தேவை கைலை காட்சி, நீ எங்க கொடுத்தா என்னன்னு சாமி சொன்னோட மானசரோவர் ஏரியில அப்படியே மூழ்கிறாரு, எந்திரிக்கிறாரு. திருவையாறுல மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் பட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பாக்குறாரு. இப்போ கைலை காட்சினா என்னன்னு புரிஞ்சு போச்சு நாவுக்கரசருக்கு. நாவுக்கரசருக்கு இப்ப கைலை காட்சினா என்ன, இத சொல்லி தரதுக்கு அவன் வச்ச டெஸ்ட் தான் என்னது? உடம்ப கிழிச்சுக்கிட்டு போனது. இவன் உடம்ப கிழிச்சுக்கிட்டு போய் வருந்தினது கைலை காட்சியை சொல்லி தரதுக்கு சாமி. கைலை காட்சி என்பது பனிமலையிலோ அங்க இருக்கக்கூடிய அந்த 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 மலை குவியல்கள் நடுவுல கைலை காட்சி இல்ல, வருகின்ற எல்லா உயிர்களையும், ஒரு கோழியையும் ஒரு சேவலையும் பார்க்கும் போது அன்னை பராசக்தியையும் சிவபெருமானாவும் பார்க்கணுமா. ஒரு பன்றியையும், ஆண் பன்றியையும் பெண் பன்றியையும் பார்க்கும் போது அன்னை பராசக்தி சிவபெருமானாக பார்க்கணும். ரெண்டு பேர் தம்பதி சமேதனா வர்றாங்க, சிவசக்தி சொரூபமா பார்க்கணும். எங்கும் சிவசக்தி சொரூபம், எங்கும் சிவசக்தி சொரூபமா பார்க்கிறதுக்கு பேருதான் கைலையை தவிர நீ ஒரு இடத்துல சிவபெருமான பார்க்கறதுக்கு பேரு கைலையம்பதி அல்ல என்று சொல்லி கைலையம்பதிக்கு போனவரை திருப்பி விட்டார். இப்போ கைலாயம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காரு? உயிர்களுக்குள்ளேயும் சிவத்தை பார்ப்பது. ஆஹா, அனைத்து உயிர்களையும் சிவசக்தி சொரூபமாக பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடம் என்ன இடம்? கைலை என்பது நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இது வேணா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க மனசுல எல்லாருமே இனிமே எனக்கு சிவபெருமான் தான். எல்லாருமே பெண்கள் எல்லாம் சக்தி படிப்போம், ஆண்கள் எல்லாம் எனக்கு சிவ படிப்போம். சிவசக்தி சொரூபமா நான் எல்லாரையும் பாக்குறேன். எங்க மாமனாரா சிவன், எங்க மாமியாரா அன்னை பராசக்தி, எங்க வீட்டுக்காரரா சிவன், நானா சக்தி, என் பிள்ளையா சிவம், எல்லாரையும் சிவசக்தி சொரூபம் இனிமேல பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நந்தியினுடைய மத்தள சத்தம் கேட்கும்.
நந்தியம் பெருமானுடைய மத்தள சத்தத்தை நீங்க கேட்பீங்க. எல்லா தேவர்களும் அரோகரா அரோகரா சிவசிவ சிவசிவ அரகரன்ற அந்த ஓசை உங்களுக்கு கேட்கும். குங்குளிய தூபமும் மற்றைய ஏனைய வாசனை திரவி தூபங்கள் எல்லாம் மனசுக்குள்ள வரும். அப்படியே திரும்பி பார்க்கிற இடம் பூரா பெருமான் கைலயம் பதியாக உங்களுக்கு காட்சி தருவோம். இது சத்தியம், இது சத்தியம். நான் கைலாயத்துக்கு போயிட்டு நான் கைலாயத்துல நிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு தண்ணி பாட்டில தண்ணி தேவைப்படுது. பக்கத்துல இருக்கிற அம்மாவுக்கு தண்ணி பாட்டில தண்ணி தேவைப்படுது. என்கிட்ட இருக்கிறது ஒரு வாட்டர் பாட்டில் தான். ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் தண்ணி காலி ஆயிடுச்சு. ஒரே ஒரு கப்பு தண்ணி தான் இருக்கு. அந்த அம்மா தாகம் இருக்கு, எனக்கு தண்ணி குடுங்கன்னு கேட்கிறப்போ எனக்கும் தாகம் வந்ததுன்னா நான் குடிக்கணும். அந்த அம்மா நீங்க வர்றப்பவே எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, எல்லாருக்கும் சொல்லிதானே செஞ்சாங்க, கையில வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க, நீங்க எடுத்துட்டு வரலங்கல்லம்மா, இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன பண்றது, மன்னிச்சுக்கோங்க நான் வச்சுக்கிறேன் கையிலேயே அப்படின்னு. அந்த அம்மா வேற நான் வேறன்னு நினைச்சனால நான் கைலாயத்துலதான் நிக்கிறேன். நான் கைலாயத்துல நிக்கிறேன். கைலை காட்சி கிடைக்காது. சோ கைலை காட்சி என்பது என்ன அப்படின்னா அதை சொல்லித்தராரு சுவாமி. இன்னொன்னு அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, எல்லாமே கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டறியாதன கண்டேன்னா சுவாமியினுடைய திருப்பாதம் மட்டும்தான் பார்க்கணும். திருப்பாதத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் கைலாயம். அந்த பாதத்தை தவிர நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த போக்கஸ் ஆன அந்த போக்கஸ்டு தாட்டுக்கு பேரு தான் கைலாயமே. புரிஞ்சுதுங்களா? கைலாயம்னா ஒண்ணு கிடையாது. இறைவனுடைய திருவடியை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, தெரியக்கூடாது, அந்த திருவடி மட்டும்தான் நான் பார்க்கணும்ன்ற அந்த எண்ணத்துக்கு பேரு தான் கைலாயம். அதற்கு அப்ப கிடைக்கிற தரிசனத்துக்கு பேரு தான் கைலாய தரிசனம். இதுதான் யார் சொல்லி கொடுத்திருக்கா? இது யார் சொல்லி கொடுத்திருக்கா? நாவுக்கரசருக்கு நம்ம சுவாமி சொல்லி கொடுத்தது. இன்னொரு அம்மா யாரு? அந்த அம்மா தலைகீழ நடந்து போச்சு. யாரு? போச்சு. ஐயோ எங்க அப்பா இருக்கிற இடம் எல்லாமே சிவலிங்கமா தெரியுது, நான் எப்படி காலால நடப்பேன், தலையால நடந்து போனாங்க. சாமி என்ன சொன்னாரு? என்ன எங்க வந்திருக்க? இல்ல கைலையம் தரிசனம். கைலையம் தரிசனம் நான் உனக்கு கொடுக்குறேன். எங்க இங்க இல்ல, கையில தரிசனம் எங்க கொடுக்குறேன்? திரு ஆலங்காட்டுல கொடுக்குறேன். அங்க போய் நீ போய் நில்லு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி திரு ஆலங்காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு. அப்போ நாம கோயிலுக்கு போக நம்ம இல்ல, யார் வருத்தப்பட்டா? நாவுக்கரசரே வருத்தப்பட்டார் கோயிலுக்கு போக முடியலையேன்னு. எங்க திருக்கைலாய கோயிலுக்கு திருக்கைலாய தரிசனம் பார்க்க முடியல, நாவுக்கரசரே வருத்தப்பட்டார். அதுக்கடுத்து காரைக்கால் அம்மையாரும் வருத்தப்பட்டாங்க, ஐயோ தங்க அப்பா நான் பார்க்க முடியாத தரிசனம் போயிடுமோன்னு. அப்போ அந்த வருத்தம் கூட எதனுடைய பிறழ்வு? ஞான பிறழ்வு தான். அந்த வருத்தம் கூட ஞானத்துல கொஞ்சம் பிறழ்வு இருக்குன்னு அர்த்தம். எங்கும் எதிலும் சிவம் இருக்காருன்ற எண்ணம் வந்ததுன்னா அந்த வருத்தம் கூட உனக்கு வராது. அதனால அதுக்கு பேரு தான் உண்மை கைலாயம். ஆக ஞானம் இருந்தா என்ன தரிசனம் கிடைக்கும்? கைலை தரிசனம் கிடைக்கும். ஞானம் என்பது இருந்தா கைலை தரிசனம் எப்பயுமே கிடைக்கும். ஞானம் என்பது எப்பொழுதும் ஆனந்தமாக நம்மை வைத்துக் கொள்வது. ஆனந்தமா இருக்க முடியுமா? ஈஸிடா டெய்லி சொல்லிட்டு போற ஆனந்து நீ ஈஸியா சொல்றடா, ஆனா எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? கஷ்டம் தானே வரும், மனம் மாறும், கஷ்டம் மனசுக்குள்ள கஷ்டம் வரும். ஐயோ இது நடக்கலையே பெருமானே, எப்படியாச்சும் இது நடந்துரும்னு நினைச்சோம், ஆனா இது நடக்காம போயிடுச்சே, இது கிடைக்கலையே, நான் இப்ப என்ன பண்ணுவேன், கிடைக்கலன்னா வாழ முடியாம போயிடுமோ அப்படின்ற எண்ணம் வரும்போது இல்ல, நம்ம அப்பா இருக்க, எல்லாத்துக்கும் மேல சிவபெருமான் இருக்கான், சிவனடியார்கள் நமக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தை நாம திரும்ப திரும்ப நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேரு தான் சிவ வழிபாடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பேரு தான் சிவ வழிபாடு. தூய்மையான அந்த அந்த சரணாகதி. நீதான் எல்லாம், நீயே பாத்துக்க, என்னால ஆவது ஒன்றும் இல்ல, நன்றே செய்வாய் பிள்ளை செய்வாய், என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் ஞானம். அதுக்கு பேர் தான் என்னது? ஞானம். அந்த ஞானத்தை நாம ஒவ்வொரு நாளும் சிவபூசையில கத்துக்கணும். சிவன் தான் எல்லாம், அவன் தான் நம்மளுக்கு பார்க்க போறான், நாம வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நினைப்ப நீங்க என்ன பண்ணணும்? எப்பயுமே சிவபூசையில நாம ஆழமா பாவனை செய்யணும். அந்த பாவனை தான் நம்மள என்ன பண்ண போகுது? எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய, எதிரில் துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய, மந்திர ரூபமாய்
தந்திடும் கோலமாய் அப்படின்னு சொல்லி எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி என்ன துன்பம் வந்தாலும் சரி எங்க அப்பா இருக்கான், என்னை பார்த்துக்குவான், என்னை ஊற்ற மாட்டான்ற அந்த முழு நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு கைலை தரிசனமும் ஞானமும் கிடைக்கும். ஞானம் என்பது என்னமோ 12 திருமுறை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதோ, 12 திருமுறை அப்படியே அர்த்தம் சொல்றதோ, திருவாசத்துக்கு அர்த்தம் சொல்றதோ, இல்ல நான் சாஸ்திர சம்பிரதாயம் நல்லா படிச்சிருக்கேன்றதோ, 14 மெய்கண்ட சாஸ்திரங்களையும் சூப்பரா படிச்சுட்டேன்னு நினைக்கிறதோ, அதெல்லாம் கிடையாது ஞானம். ஞானம் என்பது நம்மை எந்த சூழலிலும் சிவபெருமான் வந்து காப்பான் என்ற சரணாகதியோடு ஆனந்தமாக நிற்பதுதான் ஞானம். எதிலும் சிவசக்தி சொரூபமா பார்த்துட்டோம்னா நமக்கு கோபம் வருமா? மேக்சிமம் எங்கெங்க பிரச்சனை வரும்? எனக்கு கவனிங்க, எல்லாரும் என்னாச்சு ஆன் பண்ணுங்க எல்லாரும். எனக்கு யாரும் தெரியல, எனக்கு சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, எனக்கு இவங்க தெரியுறாங்க, சூழல் சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, எனக்கு சுசிலா அம்மா தெரியும். நமக்கு எங்க பிரச்சனை வரப்போகுது? 2 இடம் பிரச்சனை வரும். வேலை பார்க்கிற இடத்துல பாஸுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வரும், ரைட்டா? இல்லையா வீட்டுல மாமியாருக்கும் நமக்கு பிரச்சனை வரும், இல்லாட்டி நம்ம யாருக்கும் ஒருத்தவங்க. இப்படிதான் ரெண்டு தான் மேக்சிமம் வீட்டுல இருந்தோம்னா இந்த பிரச்சனை வரும். ஆனா எனக்கு கட்டளை இடுவது சிவம், எனக்கு கட்டளை இடுவது பராசக்தி அப்படின்னு நினைச்சோம்னா, இப்ப நீங்க கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறீங்க, எனக்கு கவனிக்கல ஒரு நிமிஷம், எனக்கு கவனிக்க, நான் சொல்றது எனக்கு நான் தெரியலன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன், திடீர்னு அன்னை மீனாட்சி கிளியோட வந்துட்டா கையில. நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறீங்க, திடீர்னு அன்னை மீனாட்சி கையில கிளியோட வந்துட்டா, வந்து நிக்கிறா. தங்கம் போய் அங்க மடப்பள்ளியில நிறைய பாத்திரம் இருக்கான், போய் பாத்திரம் கழுவிட்டு வரையா தங்கம்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? ஓட்டமா ஓடி போய் கழுவுனீங்களா? என்ன பண்ணுவோம்? ஐயோ இந்த பண்ணிட்டோமா நினைச்சு யாரு கட்டளைட்டு இருக்கா? அன்னை பராசக்தி கட்டளைட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி போய் அத்தனை பாத்திரத்தை கடகடன்னு கழுவி வச்சுட்டு அவளுக்காக காத்திருப்போம். அம்மா இன்னும் ஏதாவது கட்டளை இருக்கா, ஏதாவது சொல்லுமா அப்படின்னு. அதே வீட்டுல மாமியார் ஏமா இன்னைக்கு பாத்திரம் நிறைய ஆயிடுச்சு, போய் கழுவிட்டுவோமான்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு வேற வேலை கிடையாது இல்லை அப்படின்ற எண்ணம் வர்றப்போ 2 பேருக்கு பிணக்கும் எண்ணமும் வருது. இப்போ கையில கிளியேந்திய மீனாட்சி வேற யாரும் கிடையாது, எங்க மாமியார் தான் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சுன்னா, அத்தை தோய் மீனாட்சிக்கு நான் சக்கரை பொங்கல் பண்ணணும்னு நினைச்சேன், இன்னைக்கு உங்களுக்கு பண்றேன். மீனாட்சிக்கு செவ்வாய்க்கிழமை பால் பாயசம் வைக்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு பண்ணி தரேன். மீனாட்சிக்கு இதெல்லாம் பண்ண நினைக்கிறவங்களா அப்படின்றப்போ என்ன ஆகும்? அவங்க எவ்வளவு கோபமா இருக்கட்டும், அவங்க வெறுக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி அன்ப பொழியுது அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த மீனாட்சி வெளியில வந்துருவா. அவங்களுக்குள்ள உள்ள அந்த மீனாட்சி வெளியே வந்துருவா. அதே போல கணவர் ஏதாவது சொன்ன, சிவம் தான் சொல்லுது, சக்தி தான் சொல்லுது, சிவம் தான் சொல்லுது, சர்வமும் சக்தி சிவமயமா பார்க்க ஆரம்பிச்சா நமக்கு என்னைக்காவது துன்பம் இருக்கா? அவங்க வேறவங்க நினைக்கிறதுனாலதான் துன்பம் வருது. அப்போ அந்த துன்பம் வராம நமக்கு இன்பமே வரணும்னா நாம எல்லாரையும் சிவசக்தி சுரூபமா நினைக்கிறதுக்கு பேருதான் நாம என்னாலும் இன்பமாக இருப்பதற்கான பொருளே. இப்ப புரிஞ்சுக்கிச்சா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வயசு ஆயிப்போச்சு, 30 வயசு 35 வயசு ஆயிப்போச்சு, இப்படிதான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. திடீர்னு எங்க மாமியார போய் மீனாட்சி நீ நினைக்க சொன்னா நான் எப்படிடா நினைக்கிறது? திடீர்னு எங்க மாமனார சொக்கநாதர் நினைக்க சொன்னா நான் எப்படிடா நினைக்கிறது? கஷ்டம்தான், ஆனா நினைக்கலாம்ல. ஒரு கல்லை காமிச்சு இத சிவமா நினைன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிறோம், ஒரு உயிருள்ள பொருளை காமிச்சு அதுக்குள்ள சிவம் இருக்குன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறோம்னா நம்ம சிவ வழிபாட்டுல ஏதோ தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். உயிருள்ள பொருள்ல கண்டிப்பா சிவம் இருக்கு, ஏன்னா உயிருள்ள பொருளை இயக்குறதுக்கு சிவம் இருக்கு. அதனால நாம ஒரு காலம் எல்லாத்தையும் சிவமா நினைக்கிறோம், சக்தியா நினைக்கிறோம்னா நமக்கு ஒரு நாளும் துன்பம் இல்லை. புரியுதுங்களா? இந்த பாவனை வரணுன்றதுக்காகத்தான் சிவலிங்க திருமேனியில பூசலை. கல்ல பார்த்து அதுக்குள்ள சிவம் இருக்குன்னு சொன்னா நம்ப வச்ச உங்களை கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உயிருள்ள பொருளையும் சிவமா பாருன்னு சொல்லி தரணும். ஆனா யாராவது சொல்லி தராங்களா? கடைசி வரைக்கும் என்ன சொல்றாங்க? சிலா ரூபத்தை தான் நீ சிவமா பார்க்கணும், நீ வேற யாரையும் சிவமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல். ஆனா சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அத்தனை பேரையும் சிவமா பார்க்கணும்னு பெரிய புராணம் சொல்லிட்டு, தன்னுடைய மனைவியை சிவமா பார்க்கணும்னு பெரிய புராணம் சொல்லிட்டு, நம்ம கணவரை சிவபெருமான பார்க்கணும்னு சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளை
மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி அவர்களையும் சிவமாவே பார்க்கணும்னு எது சொல்லி தருது? பெரிய புராணம் சொல்லி தருது. ஆக நாம எல்லாரையும் சிவமா பார்க்கிறதுக்கு பாவனை கத்துக்கிறதுக்கு பேர் தான் டெய்லி பூசனை. டெய்லி அந்த வச்சிருக்கோம்ல சிவலிங்க திருமேனி, இந்த வச்சிருக்கோம்ல நம்ம நடராஜ திருமேனி, டெய்லி அதை பார்த்து அங்க சிவம் இருக்கு நம்புறோம்ல, அதை கொஞ்சம் போல டைவர்ட் பண்ணி எங்க வீட்டுக்காரம்மா மேலையும் சிவம் இருக்கு, எங்க மேனேஜர் மேலையும் சிவம் இருக்காருன்னு நம்பி இனிமே அவர்கள் சொல்வதுல எந்த பிணக்கமும் இல்லைன்றத அடிமை தொண்டு செய்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் நாம தினமும் சிவ வழிபாட்டு சிவலிங்க திருமேனிக்கு நீர் ஊற்றுவதும் பால் ஊற்றுவதும் அதற்காக பல அபிடேகங்கள் செய்வதும் அதற்கு பாவனை செய்து சாப்பாடு எல்லாம் ஊற்றுறது எல்லாமே அதுக்குதான். ஆனா கடைசி வரைக்குமே அதை நின்றுட்டு நான் கல்லுலையும் வெண்கலத்திலையும் தான் சிவத்தை பார்ப்பேன், உயிருள்ள பொருள்ல சிவத்தை பார்க்க மாட்டேன்னு நினைச்சா நமக்கு ஞான குறைவு இருக்கு. இப்ப புரியுதுங்களா? இப்போ சரி, நம்ம எல்லாத்தையும் சிவமா பார்க்க வேணாம், கொஞ்சம் கஷ்டம்தான். டேய் தயவு செய்து எங்க மாமியார் பண்ணதெல்லாம் எங்க மாமனார் பண்ணதெல்லாம் ஞாபகப்படுத்தாதடா, டேய் எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கேன், அவங்கள போய் நான் எப்படி சிவமா நினைக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேக்குது. இருந்தாலும் சிவன் அடியார்களையாவது சிவமா நினைக்கிறதுக்கு கத்துக்கணும். நெற்றியில திருநீர் பூசி இங்க கிட்டத்தட்ட 51 பேர் இருக்காங்க. பீஜ மந்திரம் போல இன்னைக்கு 51 பேர் இருக்காங்க. எல்லாரும் உங்க மகத்தை காமிச்சுக்கோங்க, எல்லாரும் சிவனடியார்களை பார்த்து வணங்கிக்குவோம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, எல்லா சிவனடியார்களையும் பார்த்து இவங்களை சிவமா பார்க்கறதுக்கு பழகி வர்ற அடியார்கள். அதுக்கப்புறம் நம்ம பழகிக்கலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டாளுகளை சிவமா பார்க்க பழகிக்கலாம். அதனால இங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் சித்ராமா தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார்களுடைய திருவடியையும் அடியன் சிவமாவே இங்க பார்க்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. சொக்கநாதா செல்வரத்தி அம்மாலாம் தெரியறாங்க. அப்போ இப்ப நம்ம எல்லாரையும் சிவமா பார்க்கிற போது ஒரு ஆனந்தம் வருதா வரலையா எனக்கு தெரியல, உங்களுக்கு வருதா இல்ல எப்படி எனக்கு புரியல. இவங்க எல்லாரையும் சிவமா பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பு வரும்போது இவங்களுக்குள்ள சிவம் இருக்கு, திருச்சியில திருநீர் பூசி இருக்காங்க, எல்லாம் சிவனடியார்கள் நினைக்கும் போது ஒரு சின்ன ஆனந்தம் வருது இல்ல. அதனால அந்த ஆனந்தத்தை அப்படியே தக்க வச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மடை மாற்றம் செஞ்சிடலாம். நீங்க இது பார்த்திருக்கீங்களா? பெரிய அந்த வாய்க்கால் நம்ம வயல்வெளிக்கு தண்ணி வெட்டி விடுவாங்க, பாத்துறீங்களா சுவாமி? நீங்க தண்ணி பாய்ச்சுவாங்க பாத்துறீங்களா? வயலுக்கு தண்ணி ஒரு பாத்திய கட் பண்ணி விடுவாங்க, அங்க தண்ணி நிறைஞ்சவன என்ன பண்ணிடுவாங்க, அந்த தண்ணியில கொஞ்சம் மண்ணை போட்டு வேற பக்கம் கவனிங்க ரொம்ப முக்கியமான மடை இல்ல, கவனிங்க ஒரு நிமிஷம். பாத்தி வரப்புல வெட்டி விட்டு தண்ணி நிறைஞ்சிரும் இல்ல, தண்ணி நிறைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் தண்ணி விட்டா என்ன ஆயிடும், அந்த செடி அழுகிடும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அங்க தண்ணி விட்டுறத நிறுத்திட்டு அடுத்து தண்ணி இல்லாத செடி பக்கம் என்ன பண்ணும், அந்த பக்கம் தண்ணியை பாய்ச்சணும் இல்லையா? அந்த மாதிரி சிவலிங்க திருமேனியில தான் சிவம் இருக்குன்னு கொஞ்ச நாள் தண்ணி பாய்ச்சணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், சிவலிங்க திருமேனியில சிவபெருமான் இருக்காரு, மாற்று கருத்து இல்ல. நடராஜர் திருமேனியில சிவபெருமான் இருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கிச்சு. இப்ப தண்ணி நிறைஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்ணிடலாம், அங்க ஒரு அணைக்கட்டை போட்டுட்டு சிவனடியார்கள் கிட்ட சிவபெருமான் இருக்காருன்னு நம்ம இப்ப என்ன பண்ணோம், நாம தண்ணி வெட்டி அந்த பக்கம் பாய்ச்சணும். அந்த பக்கம் பாய்ச்சதுக்கு அப்புறம் அது பூரா நிறைஞ்சிடும். இப்ப சிவனடியார்களை கொஞ்ச நாள் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கேப் இருக்கு, பாக்குற எல்லா உயிர்களையும் சிவமா பார்க்கிறோம் அப்படின்ட்டு அந்த பக்கம் மடையை வெட்டி பாய்ச்சிருவோம். ஆக கடைசியா நம்ம வயல்வெளியில எல்லா இடத்துலயும் தண்ணி பாஞ்சு சிவப்பயிர் விளைந்து கிடைக்கும். சிவப்பயிர் விளைந்து கிடைக்கும். இது என்ன சொல்றாரு, காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீர் பூசனை. அது வந்து அது இந்த மாதிரி மெய்மையாம் மன்னிக்கணும், மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் பொறையை நீக்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பீராகில் சிவகதி விளையும் அன்றோ. வருதா? சிவகதி எப்ப விளையும்? இப்ப புரிஞ்சுக்கிச்சா? நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரே இடத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எங்க சிவபெருமான் எங்க இருக்கான்னு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். சிவலிங்க திருமேனியிலையும்
நடராஜ திருமேனியிலையும் திருமேனிகள்ல தான் பெருமான் இருக்கான்னு தண்ணி பாய்ச்சிருக்கோம். போதும் போதும், தண்ணி பாய்ச்சது போதும், நிறைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ஆமா, திருப்பலாம். இப்ப தண்ணி பாய்ச்சலாமா? தண்ணி திருப்பலாமா? இப்ப தண்ணி பாய்ச்சலாமா? தண்ணி திருப்பலாமா? தண்ணி திருப்புங்க. இந்த தண்ணி கொஞ்ச நாள் பாயட்டும். எங்க சிவனடியார்கள்ட்ட பாயட்டும். நல்லா பாஞ்சதுக்கு அப்புறம் மூடிட்டு நம்ம குடும்பத்துக்கிட்ட காட்டுவோம். அப்ப எல்லாம் நம்ம உயிர் போறதுக்குள்ள எல்லாரையும் சிவமா பார்க்கக்கூடிய அந்த மனச, அந்த கண்ணுக்கு பேர் தான் ஞானக்கண். அந்த கண் கிடைச்சிருச்சுன்னா ஞானம் வந்துடும். எல்லாரும் சிவமாயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு கைலை தரிசனம் கிடைக்கும். இதைத்தான் நம்ம அருளாளர்கள் சொன்னாங்க. புரிஞ்சுதுங்களா? தண்ணி பாய்ச்சலாமா? இனிமே பாய்ச்சிடலாமா? ரைட்டு, அருமை. அடியார்களுக்கு அருமையா புரிஞ்சிருச்சு. இப்போ இதுதானே சொன்னாரு, இதுதானே நாவுக்கரச பெருமான் சொன்னாரு. எப்படி தண்ணி பாய்ச்சணும், எப்படி வேலியிடணும், எப்படி நமக்கு இதெல்லாம் அதைத்தானே சொன்னாரு. அதுதான் வேற. இப்போ முக்கியமான செய்தி, இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிட்டு நம்ம வைப்பே போட்டுதான் நான் நிக்கிறேன். கவனிங்க, என்னடா இந்த படுபாவி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே, திருவாசகத்தை விட்டுட்டு மத்த எங்கெல்லாம் போயிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. வைப்பே போட்டு என் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அங்கதான் கொண்டு வந்து உங்களுக்கு முடிக்க போறேன். ஆனா முக்கியமான செய்திகள் சொல்லணும்ல. சரி, இப்போ நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, 5 பூதங்கள் இருக்கா இல்லையா? பஞ்சபூதங்கள் இருக்கு. நிலத்தை எப்படி உணர்வீங்க? தொட்டு பார்த்து. இதுதான் சுதாமா சொன்னது. அதான் நான் ஜனரஞ்சமா கேட்கிறேன். சைவ சித்தாந்தத்துக்குள்ள போகவே வேண்டாம். தயவு செய்து உங்க சைவ சித்தாந்த அறிவை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிக்கோங்க, விட்டுருங்க. இப்போ அப்ப மழை பெய்ஞ்சா மட்டும்தான் மண்ணை நீங்க உணர முடியுமா? நான் கேக்குற கேள்வி, மண்ணை எப்படி உணர்வீங்க? ஜெனரலான கொஸ்டின். மண்ணை எப்படி உணர்வீங்க? மண்ணு எப்படி உணர்வீங்க? வாசனையா? கையில தொட்டு பாக்குறோம். பார்த்தா தெரிஞ்சிருப்பு. கையில ஒண்ணு குடுக்குறேன், ஒரு கப்பு நிறைய மண்ணை கொடுக்குறேன். தொட்டு பார்ப்போம், என்னடா குறகுறன்னு இருக்கு, அப்ப அது மண்ணுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மண்ணை அப்படி உணர முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்படி நீர் எப்படி உணர முடியும்? நீர் எப்படி உணர்வீங்க? குடிச்சு பார்த்து. நீர் என்ன பண்ணுவோம்? குடிச்சு பார்த்து உணர்வோம் இல்ல? தெரியும். அதே சமயத்துல இப்ப பாருங்க, மண்ணெண்ணையும் கண்ணு இல்ல, தண்ணி கையில எனக்கு கண்ணுல இது இல்ல. மண்ணெண்ணையும் தொட்டு பார்த்தா இதாதான் இருக்கு, தண்ணி மாதிரிதான் இருக்கு. வேற எதுவும் தண்ணி மாதிரிதான் இருக்கு. பால் கையில கொடுக்குறாங்க, கண்ணை மூடிக்கிட்டோம், தண்ணி மாதிரிதான் இருக்கு. ஆனா குடிச்சு பார்த்தாதான் தெரியும் இல்ல? குடிச்சு பார்த்தா, சுவைத்து பார்த்தா தெரியும். அப்போ நீரை என்ன பண்ணலாம்? சுவைத்து பார்த்து உணரலாமா? உணரக்கூடாதா? உணரலாம். அடுத்து காற்று நம்ம என்ன பண்ணலாம்? வருடும். நம்ம உடம்ப தொட்டு வருடும் போது என்ன பண்ணலாம்? காற்றை உணரலாம். சரி, அப்போ அதுக்கு அடுத்து நெருப்பு என்ன பண்ணலாம்? பக்கத்துல போனா நல்லா சூடாகும். அந்த சுடு உணர்வை வச்சு நாம நெருப்பை உணரலாம். இப்ப நம்ம ஆகாயத்தை உணரணும். அதுதான் கேள்வி. இந்த கேள்விதான் முக்கியமான இடம். எல்லாரும் கொஞ்சம் என்னை கவனிக்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு முக்கியமான இடம், கொஞ்சம் சுவாரஸ்யமான இடம். இதை நீங்க கவனிக்கலாம். இந்த ஆகாயம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். எப்படி உணர்றது? ஆகாயத்தை உணரணும். நீரை உணர்ந்தாச்சு, நெருப்பை உணர்ந்தாச்சு, மண்ணை உணர்ந்தாச்சு, காற்றை உணர்ந்தாச்சு. இப்ப ஆகாயத்தை நாம உணரணும். எப்படி உணர்றது அப்படின்னா, கவனிங்க. ஏதாவது கெஸ் இருக்கா? கேட்கலாமே. ஏதாவது கெஸ் இருக்கான்னு கேட்கலாம். எப்படி உணர்வீங்க ஆகாயத்தை? எப்படி உணர்வீங்க? ஐயா, கண்ணை மூடுனா ஆகாயம் தெரியும். வெற்றிடம், சொம்பு சொல்லி உதாரணம் சொல்லிருக்கீங்க. சரி ஐயா, கண்ணை மூடுனா அது அந்த ஆகாயம் மாதிரி அந்த பிம்பம் நம்ம கண்ணு. ஆகாயத்தை எப்படி உணர்றது? நான் சொல்றது புரியுதா? ஆகாயத்தை உங்க மனசுக்குள்ள ஒரு போட்டோவா வருது, உங்களுக்கு ஒரு போட்டோவா வருது, ஒரு திரையா, ஒரு இமேஜா வருது. அது எப்படி உணர்றது? புரியுதுங்களா? நமக்கு முன்னாடி முருகன் போட்டோ இருக்கு, முருகன் போட்டோ பார்த்தா தெரியுது. ஆனா முருகனை எப்படி உணர்றது? நான் சொல்றதுக்கு கேள்வி புரியுதா?
உணர்தல் வேற. தண்ணி எப்படி உணரணும் சாமி? வெற்றிடமா இருக்கும். வெற்றிடமா இருக்கும். எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுக்கறது ஆகாயம். ஐயோ சொக்கநாதா, என்ன சொல்ற, தடி சாஷ்டாக விழுறேன், சுசிலாமா கால சாஷ்டாக விழுறேன். அருமை. கவனிங்க, ஆகாயத்தை எப்ப உணர முடியும் தெரியுமா? எல்லாருக்கும் இடம் கொடுத்தா. ஏன்னா ஆகாயம் என்ன அர்த்தம்? ஆகாயத்துக்குள்ளதான் எது இருக்கு? பூமி இருக்கு. ஆகாயத்துக்குள்ளதான் நெருப்பு இருக்கு. ஆகாயத்துக்குள்ளதான் காற்று இருக்கு. ஆகாயத்துக்குள்ளதான் மண் இருக்கு. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தா அதுக்கு பேர் ஆகாயம். கவனிங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்களுக்கு மனசுல இடம் கொடுத்தா நீங்க ஆகாயத்தை உணரலாம். எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். அப்பதான் ஆகாயத்தை நீங்க உணர முடியும். ஆகாயத்தை நான் உணர்றது அப்படிங்கிறது, நாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருவேங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். ஆனா அவனை மட்டும் நான் மன்னிக்க முடியாது. அவன் பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே முடியாதுன்னா அந்த பொருள் உங்களுக்குள்ள வரல, அதுக்கு நீங்க இடம் கொடுக்கல. அப்ப நீங்க என்ன ஆக முடியாது? நீங்க என்னவா ஆக முடியாது? உணர முடியாது. ஆகாயமா உணர முடியாது. அப்போ ஆகாயத்தை உணரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும். உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன், தெரியாம கொடுத்துட்டேன், இனிமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கு? அப்படி இல்ல. அப்படி சிவபெருமான் நினைச்சிருந்தா நமக்கு என்னைக்காவது இடம் கொடுத்திருப்பானா? நம்ம எத்தனை பிறவிகள் தோறும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிறவிகள் தோறும் நமக்கு இடம் கொடுத்து இந்தா வந்துரும், இந்த பிறவியில இடம் கொடுக்கலாம், அந்த பிறவி இடம் கொடுக்கலாம். ஒவ்வொரு பிறவி இடம் கொடுத்தனால அவன் இறைவனா இருக்கான். அந்த இறைத்தன்மை, சிவமாம் தன்மை நாம பெறணும்னா எல்லாருடைய தவறையும் என்ன பண்ணோம்? சிலேட்டு குச்சியில எழுதி திரும்ப ஒரு சின்ன பஞ்செடுத்து அழிச்சிடணும். எல்லாருடைய தவறையும் மன்னிக்க தெரிஞ்சதுன்னா நீங்க ஆகாயம், நீங்க உயர்ந்திருக்கீங்க. வான்னு அர்த்தம். உங்களுடைய உயர்வு எப்ப தெரியுமா? நீங்க கொடுக்கறதுனால இல்ல, நீங்க ஈகை திறன் பண்றதுனால இல்ல, எல்லாத்தையும் இல்ல. நீங்க எல்லாரும் கண்டிப்பா எல்லாத்தையும் மன்னிச்சு உங்க மனசுல எந்த விதமான எனக்கு இவனை பார்த்தா பிடிக்க, இவன் மனசுக்குள்ள இடம் இல்ல, எல்லாத்துக்கும் மனசுல இடம் கொடுத்தோம்னா அதுக்கு பேருதான் ஆகாயம். நீங்க ஆகாயத்தை எப்ப உணர முடியும்னா, எப்படி ஆகாயம் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கோம், அது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கும் போது நம்ம ஆகாயத்தை உணரலாம். சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருடைய தவறையும் மன்னிக்க தெரிஞ்சதுன்னா நம்ம ஆகாயத்தை உணரலாம். அந்த ஆகாய உணர்வு தான், நல்லா கவனிங்க, முக்கியமான இடம். அந்த ஆகாய உணர்வு தான் சிதம்பர தரிசனம். ஆகாய உணர்வு தான் என்னது? சிதம்பர தரிசனம். கைலாய உணர்வுக்கு என்ன அர்த்தம்? சர்வமும் சக்தி சிவமயம் நினைக்கிறது என்னது? எல்லா சிவசக்தி சொரூபம் நினைக்கிறது கைலாய தரிசனம். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு சிதம்பர தரிசனம் வேணும்னா யாருமே எனக்கு எதிரி இல்ல, எல்லாரும் என் மனசுல இருக்காங்க, எல்லாருக்கும் எனக்கு இடம் இருக்கு, யார் வந்தாலும் அவங்களுக்கு மனசுல இடம் தருவேன். உங்க வீட்டுல எல்லாம் இடம் தர வேணாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை வீட்டுல இடம், நீங்க மனசுல இடம் கொடுத்தா போதும். அவங்கள வெறுக்காம, அவங்க எதுவும் பண்ணாம நீங்க மனசுல இடம் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்க சிதம்பர தரிசனத்தை காணலாம். புரிஞ்சுதுங்களா சுவாமி? சிதம்பர தரிசனம் என்பது, ஆகாய தரிசனம் என்பது அனைவரையும் மன்னிச்சு, யார் என்ன பண்ணாலும் அவர்களுடைய அந்த குறைகளை கண்ணுல பார்க்காம, அவங்க சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களை நான் ஒண்ணும் வெறுக்கல அப்படின்னு சொல்லி, அதுக்காக வீம்பா அவங்களை போய் அவங்க முன்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்லல. உங்க மனசு அளவுல அவங்களை நீங்க வெறுக்க வேணாம், மனசுக்குள்ள இடம் கொடுங்க, அவ்வளவுதான். நான் ஒண்ணும் சொல்ல, ஏங்க எனக்கு அவனுக்கு ஆகாதுங்க, நான் போனா மூஞ்சி தூக்கிடுவாங்க, அவன்கிட்ட போய் நினைங்க, அவங்ககிட்ட பேசுங்கலாம் நான் சொல்லல. அவங்கள வெறுக்காதீங்க, மனசு தானே. இப்போ ஆகாயத்தை எப்படி உணருவீங்க? எல்லாருக்கும் இடம் கொடுத்தா உணரலாம். எல்லாருக்கும் நம்ம மனசுல இடம் கொடுத்தா நாம வானளவு உயரலாம். அதுதான் நம்முடைய சிதம்பர தரிசனம். கைலை தரிசனம் என்பது எல்லாரையும் சிவசக்தி சொரூபமா பார்த்தா நாம கைலை தரிசனம் பார்க்கலாம். இப்ப ரெண்டுமே சைவத்தினுடைய மிகப்பெரிய தரிசனம், தெரியும்ல? ரெண்டுமே சைவத்தினுடைய மிகப்பெரிய தரிசனம். எது? கைலை தரிசனமும் சிதம்பரம். கவலைப்படாதீங்க, சிதம்பரத்துக்கு போக முடியலையே, பெருமானுடைய தூக்கிய திருவடி பார்க்க முடியலையே நினைக்க வேணாம்.
நினைக்க வேணாம், எனக்கு யாருமே எதிரி இல்ல, நான் எல்லாரையும் அன்போட நேசிக்கிறேன் சுவாமி நினைச்சா ஆடுகின்ற திருக்கூத்தினுடைய கலல் சிலம்பொலி காதுல விழுகும். பெருமானுடைய தூக்கிய திருவடி உங்களை நோக்கி வந்து உங்களை தொடும். அந்த உணர்வை நீங்க உணர்வீங்க. அதனால கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு லிஸ்ட் போடுங்க, நைட் என்ன பண்ணலாம், யார் யார் கூட எல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன், யார் யார் கூட நான் பேசுறேன், லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட போட்டு அவங்க எல்லாரையும் மனசுல ஐயோ அடிச்சிருங்க, அப்படி எடுத்து அடிச்சிருங்க. ஐயோ இனிமே அவங்க எனக்கு எதிரி இல்ல சாமி, இனிமே அவங்க சிவனடியார்கள், அவங்களை நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் தான், நீங்க போய் நேருக்கு நேரா பண்ண வேணும். இப்ப புரியுதுங்களா? இந்த மனபாவனை வராம நீங்க சிதம்பரத்துல போய் கடையா கடந்தாலும், நீங்க சிதம்பர கோவில் பலமுறை பல கோடி ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் பெருமானுடைய திருவடி தரிசனம் ஒன்றும் நிகழவே நிகழாது. வான் என்ற தத்துவம் புரியவே புரியாது. ஆகாய தத்துவம் உள்ள வரவே வராது. ஆகாய தத்துவம் வரணும்னா நாம எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான். நமக்கு வெறுப்பு இல்லை. புரியுதுங்களா? நீங்க கேட்கலாம், ஏன்டா டே நீ அப்போ மற்ற சமயங்கள்லாம் நீங்க போகக்கூடாது, மற்ற சமயங்களை கும்பிடக்கூடாது, மற்ற சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு நான் எப்படி இடம் கொடுக்கறது? அவங்களுக்கு என்ன மாதிரி இடம் கொடுக்கறதுன்னா எல்லாரையும் நினைங்க. ஆனா உயர்ந்தவன் வழிபாட்டுக்குரியவன் சிவபெருமான் தான். நீங்க திருமாலுக்கும் இடம் கொடுக்கலாம், நீங்க பௌத்தனுக்கும் இடம் கொடுக்கலாம், நீங்க வேற எல்லா சமயவாதிகளுக்கும் இடம் கொடுக்கலாம். யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல, யாரையும் வெறுக்க வேணும். ஆனா எங்க அப்பன் தான் உயர்ந்தவன், அவன் தான் கடவுள், அவன் தான் இறைவன், ஓர் இறைவன் அப்படிங்கிற நினைப்புல எல்லாத்துக்கும் வேணும். சரிங்களா? புரிஞ்சுது. சரி, இப்பதான் நம்ம என்ன பண்றோம், வைப்பே போற்றிக்கு உள்ள போகும். இவ்வளவு நேரம் வந்து வாழ்வே போற்றின்னு போன அமர்வுல சொன்னோம். என்ன அர்த்தம்? வாழ்வே போற்றிக்கு என்ன அர்த்தம்? சரியா சொல்லணும், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. வாழ்வே போற்றின்னு போன அமர்வுல பார்த்தோம், என்ன அர்த்தம்? வாழ்வே போற்றிக்கு ஒழுக்கத்திலும் அறத்திலும் ஒழுக்கத்திலும் நல்ல முறையா இருக்கணும். அதான் அறவழியில் வாழ்வது வாழ்வே போற்றி. ஆமா, பிழைப்புனாக பிழை செய்து வாழ்வது பிழைப்பு. அருமை அருமை. பிழை செய்து வாழாமல் நாம் ஒழுக்கத்தோடு வாழும் போதுதான் வாழ்வே போற்றி என்ற போற்றி வேலை செய்யும். அப்ப வாழ்வே போற்றினா நாம் ஒழுக்கத்தோடு வாழ்கின்றதுதான் வாழ்வு. அந்த வாழ்வுக்கு பெருமான் போற்றி செய்கின்ற வகையில வருவான். அப்ப வாழ்வே போற்றின்ற வார்த்தைக்கு என்ன இருக்கு? அந்த மருந்துக்கு ஒரு பத்தியம் இருக்கு. நாம ஒழுக்கத்தோட இருக்கணும், அவ்வளவுதான். ஐயோ இதுக்கு முன்னாடி நான் இல்லையே தப்பு பண்ணிட்டேனே சுவாமி, என்னை பார்த்து நீங்க கேட்கலாம், ஐயோ சாமி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, நான் சில இடங்கள்ல கொஞ்சம் பிறழ்வு நடந்துகிட்டேனே. கவலைப்பட வேணாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னையில இருந்து சரி பண்ணிக்கலாம். ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஒரு இடத்துல பொய் சொல்லிட்டேன், ஒரு இடத்துல இப்படி நடந்துக்கிட்டேன், ஒரு இடத்துல தாய்வார்த்தை பொறாம பேசிட்டேன், என்னமோ பண்ணிட்டேன், நான் வந்து சில ஒழுக்க நெறிகள்ல இருந்து தவறிட்டேன். பரவாயில்ல, இன்னையில இருந்து, இந்த நொடியில இருந்து சாமி உனக்காக நான் இந்த நொடியில இருந்து ஒழுக்கமா வாழ்றேன், வாழ்வதற்கான சூழலை எனக்கு நீ செஞ்சு கொடுக்கணும். ஆமா அப்படின்னு சாமிகிட்ட சொல்லி நம்ம அந்த நினைப்பை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம்னா வாழ்வே போற்றி வேலை செய்யும். அடுத்து தோளா போற்றி என்ன அர்த்தம்? தோளா போற்றிக்கு என்ன அர்த்தம்? அடிமைத்திறம். ஆமா, நாம சிவபெருமான்ட்ட அடிமை தொண்டு செய்யணும். சிவபெருமான் நம்மள தோழலாம் நினைச்சுக்கணும். நாம சிவபெருமான்ட்ட அடிமை தொண்டு செய்யணும். சிவபெருமான் நம்மள தோழலாம் நினைக்கிற மாதிரி நாம அடிமை தொண்டு செய்யணும். அதுக்கு பேரு தான் தோளா போற்றி. சிவபெருமானை எப்படி பார்க்க கூடாது? தோழமை உணர்வோடு பார்க்க கூடாது. அவன் குருநாதரா வந்தாலும் நாம சீடனா இருந்தாலும் குரு சீடனா பார்க்காம அடிமையாத்தான் இருக்கணும். குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு என்னது? குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு என்னது சாமி? அடிமைதான். அந்த அடிமைதான். இப்போ கணவனுக்கும் மனைவிக்கு உள்ள தொடர்பு அடிமைதான், அம்மாவுக்கும் பிள்ளைக்கு உள்ள தொடர்பு அடிமைதான். ஆமாதானே? அப்போ அந்த அடிமை தொண்டுதான் நம்ம மறக்கணும். அடிமைனா நம்ம வந்து அவங்க சொல்றது அப்படியே கவனிச்சாரு. அப்போ வைப்பே போற்றி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப வாழ்வே போற்றிக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு, தோளா போற்றிக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இப்ப வைப்பே போற்றிக்கு அர்த்தம் புரிய போகுது பாக்குறேன். எல்லாரும் கவனிங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் என்னை உற்று நோக்கலாம். கொஞ்சம் 2 நிமிடம். வைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். வைப்பு அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட்னு அர்த்தம். வைப்புன்னு என்னது? பிக்ஸட் வைப்பு நிதினு சொல்றோம். இப்ப பாத்தீங்களா பிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன பேரு தமிழ்ல? வைப்பு நிதி. வைப்பு நிதினா எப்பயுமே மாறாம அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு
வைப்புன்னு பேர். புரியுதுங்களா? வைப்புன்னு அதான் அர்த்தம். இப்போ நல்லா கவனிக்கணும். நாம இந்த பிறவியில செய்கின்ற நல்வினை நம்ம கூட வரும், நாம செய்கின்ற தீவினை நம்ம கூட வரும். ஆமாவா இல்லையா? அப்போ நாம இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் நம்ம கூட வருகின்ற ரெண்டே பொருள் எது? நாம உடம்ப விட்டு போயிட்டோம்னா நம்ம கூடவே வருகின்ற பொருள் தான் நல்வினையும் தீவினையும். அந்த நல்வினை என்னவா மாறும்னா பாவமா மாறும். நான் செய்யும் போது நல்வினை, கவனிங்க ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. நான் செய்யும் போது நல்வினை, அத நோட்ல சாமி எழுதுவார்ல, அத நோட்ல எழுதினார்னா அதுக்கு பேர் என்னது? புண்ணியம். புரியுதுங்களா? நான் செய்யறப்போ வினை, அது சாமி நோட் பண்ணுவார்ல, அது நோட் பண்றப்ப புண்ணியம் நோட் பண்ணுவார். அந்த புண்ணியத்துக்கு எனக்கு ஏதாவது தரணும்னு நினைப்பார்ல, அதுக்கு பேர் என்னது? தருவார். இன்பத்தை தருவார். அருமை அருமை. அந்த இன்பத்தை தருவார். இப்ப நாம செய்யறது வினை, தீவினை. நோட்ல எழுதப்ப என்னது எழுதுவாரு சாமி? அது நமக்கு தரும்போது துன்பமா வரும். அப்ப செய்யும் வினை, அதை நோட் பண்ணும் போது பாவ புண்ணியம், அது நமக்கு டெலிவர் ஆகும் போது இன்ப துன்பம். இந்த ப்ராசஸ் புரிஞ்சுதுங்களா? இந்த ப்ராசஸ் புரிஞ்சுதுங்களா? நான் செய்யும் போது வினை, அதை நோட் பண்ணும் போது பாவ புண்ணியம், எனக்கு திரும்ப அது டெலிவர் ஆகும் போது இன்ப துன்பமா வரும். அப்போ நான் உடலை விட்டு போனா என் கூட வரப்போறது பாவமும் புண்ணியமும். அதுதான் என் கூட வரப்போகுது. அப்ப என் கூட எப்பயுமே பிக்சடா இருக்க போறது எது? இங்கதான் தப்பு பண்றோம். இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நாம உடம்பு எடுத்துட்டு போனா நம்ம கூட எப்பயுமே வரது நம்ம வினை நினைக்கிறோம். கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே செஞ்ச வினைய திரும்ப வந்து என்ன பண்ணிடுவேன்? டெலீட் பண்ணிடுவேன், கழிச்சிருவேன்ல. நான் வினையை கழிச்சிருவேன். அந்த உடம்பு போயிடுச்சு. நான் செஞ்ச நல்வினையும் தீவினையும் எனக்கு ஒரு நாள் கழிஞ்சே ஆகணும். அதுதான் விதி. நான் எடுத்த நல்வினையும் தீவினையும் நான் இன்ப துன்பமாக அதை எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன்? அதை நான் கழித்து விடுவேன். இதுதான் நம்மளுடைய நுகர்வு. ஆனா புண்ணியமும் பாவமும் நமக்கு நிலையானது மாதிரி தெரிஞ்சாலும் அவைகள் நிலையானவை அல்ல. அவைகளும் என்ன பண்ணும்? அழிந்து போகும். அனுபவிச்சா அழிஞ்சு போயிடும். ஆனா முக்கியமான இடம் தான், இங்கதான் முக்கியமான இடம். ஆனா சிவ புண்ணியம் மட்டும் அது நல்வினையிலையும் சேராது, தீவினையிலையும் சேராது. அதனால நாம எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் சிவ புண்ணியம் கொஞ்சம் கூட குறையாம நம்ம கூடவே உண்டு. இந்த தவத்துக்கு பேரு இறப்பு இல் தவம், இறப்பில் தவம்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? இறப்பு கூட்டல் இல், இறப்பு இல்லாத தவம். அப்போ இந்த சிவ புண்ணியம் தான் என்னது? நம்ம கூடவே வருகின்ற நம்ம கூடவே வருகின்ற வைப்பு, நம்ம கூடவே வருகின்ற வைப்பு. அதுதான் பிக்ஸ்ட் டெபாசிட். மித்த எல்லாமே நீங்க வித்ட்ரா பண்ணிருவீங்க. நீங்க நல்வினையையும் தீவினையையும் நீங்க வித்ட்ரா பண்ணிருவீங்க. ஆனா சிவ புண்ணியம் மட்டும் நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. ஒரு முறை செஞ்சுட்டீங்கன்னா அதனுடைய பயன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க வித்ட்ராவே பண்ண முடியாது. எப்படி அவ்வளவு அழகான தவம் பாருங்க. நீங்க ஒரே ஒரு முறை ஒரு வில்வத்தை எடுத்து கண்கள்ல தண்ணீர் மல்கி நமச்சிவாயவே ஞானமும் கல்வி நமச்சிவாயவே நானரீச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு வில்வ மலரை போட்டீங்க, ஒரு வில்வ பத்திரத்தை சாமி மேல போட்டீங்கன்னா அந்த சிவ புண்ணியம் நீங்க எடுக்கிற எல்லா பிறவிகளையும் வந்துட்டே இருக்கு. அது டெலிட்டும் ஆகாது, ஆடும் ஆகாது. அது அப்படியே இருக்கும். நான் போய் அடியார் திருக்கூட்டம் அடியார் திருவடியை வணங்குறேன், அது சிவ புண்ணியம். அந்த சிவ புண்ணியம் என்ன ஆகாது. அப்போ கவனிங்க, 483 அமர்வுகளா
சிவபெருமான பிரின்னு பிரிச்சு சிந்திச்சிருக்கோம். 2 மணி நேரம் வச்சாலும் கிட்டத்தட்ட 1000 மணி நேரங்கள் நாம சிவபெருமான சிந்திச்சிருக்கோம். 1000 மணி நேரத்தையும் யாருங்களை போட்டோம்? பிக்ஸட் டெபாசிட்டா சிவபெருமான்கிட்ட போட்டுட்டோம். நமக்கு 1000 மணி நேரம் சிவபுண்ணியம் செய்த பலன் நமக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஐயா நான் போன அமர்வுக்கு தான் வந்தேன், கவலைப்படாதீங்க. எங்க அப்பா பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காருன்னா அவருக்கு நான் பிள்ளையா பிறந்தாலே அந்த டெபாசிட் எனக்கு வரும்ல. அதனால அடியார் திருக்கூட்டத்துல சேர்ந்தாலே அவங்க போட்ட பிக்ஸட் டெபாசிட் நமக்கும் வரும். ஏன் வினை யாருக்குமே டிரான்ஸ்பர் ஆகாதே நீ கேட்க சொல்லலாம். அஸ்பர் த லா என்னது? சைவ சித்தாந்தப்படி வினை யாருக்குமே டிரான்ஸ்பர், வினைதான் வராது, சிவ புண்ணியம் வரும். சிவத்துக்கு செய்கின்ற புண்ணியம் உங்களை யாரெல்லாம் தொடுறாங்களோ, உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்களுக்கு சீடனாக சந்தானமாகலாம், இல்ல பிள்ளையாக சந்தானமாகலாம். எப்படி சந்தானமானாலும் உங்களுக்கு அது டிரான்ஸ்பர். அதனாலதான் நமக்காக சேர்த்து வச்ச திருமுறை, நம்ம 4 பேர் சேர்த்து வச்சு 27 ஆசிரியர்கள் சேர்த்து வச்ச அந்த சொத்து இன்னைக்கும் நமக்கு பயன்பட்டு இருக்கு. எடுத்து யூஸ் பண்றோமா இல்லையா? அது வைப்பு தானே, இன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ரைட். அப்போ எது சிறந்தது? நல்லா கவனிக்கணும். சிவ புண்ணியம் என்பது சிறந்தது. நல்வினையையும் இருள் சேர் இரு வினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்போ இருள் சேர் 2 வினைகள் இருளத்தான் காட்டும், பிறப்பதான் காட்டும். நல்வினை செஞ்சாலும் நல்பிறப்பு, தீவினை செஞ்சாலும் தீபிறப்பு. பிறப்பு எனக்கு வேணாம்னா நம்ம என்ன பண்ணலாம்? நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் சிவபுண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சிவபுண்ணியம் தான் நம்மளுடைய வைப்பு. நல்லா கவனிங்க. சிவபுண்ணியம் என்னது? நம்மளுடைய வைப்பு. வைப்புன்னு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல வைப்புன்னு என்ன அர்த்தம்? இப்போ ஆனந்த் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டேன், பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டேன், என் பேரெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இதுல எப்படிரா நாங்க மாசம் மாசம் டெபாசிட் பண்றது? படுபாவி அதையும் சொல்லிட்டேன்னா நாங்க அதை செஞ்சு எங்க வாழ்க்கையை முன்னேற்றுக்குவோமே, எங்க வாழ்க்கையை ஓய்வு பெறத்துக்குவோமே, அதுக்கான உபாயத்தை நீ சொல்லிறேன் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதுல விடுக்கும். நீங்க கேட்டீங்களா? தெரியல, எனக்கு கேட்டீங்களான்னு தெரியல. நீங்க கேட்டது என் காதுல விடுது. அந்த சிவபுண்ணியம் எப்படி பண்றது? கவனிங்க. சிவபுண்ணியம் என்பது நல்வினையும் அல்ல, தீவினையும் அல்ல. நல்வினையும் அல்ல, தீவினையும் அல்ல. சிவனுக்காக செய்கின்ற வினைகள் அது எதுவும் சேராது. எதுல சேராது? நல்வினையிலையும் சேராது, தீவினையிலையும் சேராது. சிவ புண்ணியத்தில் வரவு வைக்கப்படும். மூர்க்க நாயனார் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும்ன்றதுக்காக சூதாடினாரு. சூது என்பது என்ன? ஜெனரலா பார்த்தா சூது என்பது என்ன? அறம், அறமற்ற செயல். சூது என்பது அறமற்ற செயல். அந்த அறமற்ற செயலை எந்த மனசுல செஞ்சாரு? நமக்கு பார்க்க சிவபெருமான முன்னிறுத்தி அன்னம் பாலிப்பு செய்யணும்னு ஒரே காரணத்துக்காக அந்த தீவினையை செஞ்சாரு. ஆனா அது தீவினை கணக்குல சேராம நல்வினை கணக்குலையும் சேராம சிவபுண்ணியத்தை சாமி வர வச்சுட்டார். ஓஹோ அப்படியா, சரி, இனிமே ஊர் அடிச்சு உடையில போட்டு நான் கோயில் கட்ட போறேன், நான் எல்லாத்தையும் உடைய அடிச்சு கூட கோயிலுக்கு நான் இது டொனேஷன் கொடுக்க போறேன், இந்த மாதிரி சிவபுண்ணியம் பண்ண போறேன்னு இறங்கிறாதீங்க. அப்படி சொல்லல. நான் சொல்ல வந்த கருத்தை புரிஞ்சுக்கணும். அவர்னால முடியல, அவர் என்ன பண்ணாரு? தூதாடி செஞ்சாரு. நம்மளால முடியுதா? ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடியுமா? 100 ரூபாய் கொடுத்து சாப்பாடு போட முடியுமா? அப்படிதான் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நல்லா தூங்கிட்டு வர்றாரு. பக்கத்துல ஒருத்தர் பக்கத்துல பாக்கெட்ல கையை விட்டு 100 ரூபாய் எடுத்து ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடலான்னு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. அது தவறு. புரியுதுங்களா? அது புரியுதுங்களா? என்னால முடியாத அளவுக்கு செஞ்சாரு. அவனால முடியல. நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம கையில ஒரு 50 ரூபாய் இருந்தாலும் 50 ரூபாய்க்கு ஒரு 4 இட்லியை வாங்கி கொடுக்கலாம். சரி, இன்னொன்னு வந்திருக்காரு இவரு, இந்த ஆள் வந்திருக்காரு, ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ், கபால மாலை, கையில திரிசூலம், பல்லு பார்த்தா கார பல்லு, அப்படியே கண்கள் அப்படியே ரத்த சிவப்பு, ஆத்தி மரத்தடி கீழே உட்கார்ந்து இருக்காரு. தேடி வர்றாரு. ஐயா உங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன் சுவாமி,
உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு போடணும் கேக்குறாரு. அது உன்னால முடியாதுப்பா அப்படிங்கிறாரு. ஏன் சாமி? அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க், அது முடியாது. அப்படியா? எந்த கஷ்டமான டாஸ்க் ஆனாலும் நான் பண்ணிருவேன். அடியா, நானு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். ஆமா, சாப்பிடுற நாள் இன்னைக்குதான். சூப்பர் சாமி, நல்ல வேலை நான் முதல் நாள் வரல, இல்லாட்டி மறுநாள் வரல, நல்ல வேலை வந்துட்டேன். சரி, சாப்பாடு செஞ்சிடலாம். சரி, போய் 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 செஞ்சிடறேன் சாமி. நெல்லு நானு நரப்பசு தான் சாப்பிடுவேன், பசு தான் சாப்பிடுவேன். முதல்ல பசுன்னு சொல்லுவாரு. பசுவா? என்ன பசு? காராம் பசுவா? எந்த பசுவா? வெட்டி வச்சிடறேன் சாமி. நரப்பசு தான். நரப்பசுவா? சரி, வேற என்ன? 5 வயது தான் இருக்கணும், குலத்துக்கு ஒரு பிள்ளைதான் இருக்கணும், தாய் பிடிக்கணும், தந்தை அறுக்கணும், 3 பேர் கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது. தாய் பிடிக்கணும், தந்தை அறுக்கணும், குழந்தை கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது. யாரு? அம்மா கண்ணுலயும் தண்ணி வரக்கூடாது, யார் கண்ணுலயும் தண்ணி வரக்கூடாது. எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும். முடியுமான்னு கேட்டா முடியும்னு சொல்லி பிள்ளையை அறுத்து கறி சமைத்த சிறு தொண்ட நாயனார் செய்ததை பார்க்கும்போது கொல்லாமை என்பதை மிகச் சிறப்பாக பேசுகின்ற சைவம் தாம் பிள்ளையே கொள்ளுகின்ற நிலைக்கு போனாலும் அது எங்கதான் வரவு வைக்கப்படுது? சிவபுண்ணியத்தில். கவனிங்க, இப்ப சிவபுண்ணியம்னா டெபினிஷன் சொல்றேன். இப்ப கவனிங்க, நீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குவீங்க. சிவபுண்ணியம்னா என்னன்னு நான் சொல்றேன், இப்ப நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நீங்க சிவபுண்ணியம்னா ஒண்ணும் கிடையாது, சிவனுக்காக செய்வது. சிவனுக்காக செய்வது சிவபுண்ணியம். அதுல யாரு வரக்கூடாது? என் சொந்தக்காரன், என் வீட்டுக்காரன், எனக்கு சொக்காரன், எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு தெரியாதவன்ற யாருமே உள்ள வராம எனக்கும் சிவத்துக்கும் மட்டும் தொடர்புடைய ஒரு செயல்களை நாம் செய்வது சிவபுண்ணியம். நான் போய் கோயிலா போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன். ஆனா என் மனசுல என்ன இருக்கு? என் பிள்ளைக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு நினைச்சு நான் சாப்பாடு கொடுத்தேன். இது எதுல சேரும்? இதுல சேராதுங்க. அதுல மூணாவது ஒரு மனுஷன் வந்துட்டா. அப்படி எதுக்கு? எனக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு மனுஷன் வந்துட்டார். மூணாவது ஒரு மனுஷன் வரலாம். யாரு வரலாம்னா அடியார்கள் வரலாம். அடியார்களை தவிர மித்த யாரும் வரக்கூடாது. இந்த 3 புள்ளியை இணைச்சு நீங்க எது செஞ்சாலும் சிவபுண்ணியம். சிவன், நீங்க, சிவனடியார். புரிஞ்சுதா? முக்கோண புள்ளி வச்சு குளம் போட தெரியுமா அடியார்களுக்கு? ஒரு நிமிஷம் பாருங்களேன், எல்லாரும் ஆன் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன். இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தவறான செய்தி சமூகத்துல போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தவங்க புள்ளி வச்சு பின்னல் கோலம் போட்டா வாழ்க்கையும் பின்னலா போயிடும்னு யாரோ சொன்னனால நிறைய பெண்மணிகள் தங்கள் வாசல்ல புள்ளி வச்சு பின்னல் கோலம் போடுறது இல்ல. மன்னிக்கணும், அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, கலர் கோலப்பொடிக்காரன் நீங்க புள்ளி வச்சு கோலம் போட்டு பின்னல் கோலம் போட்டீங்கன்னா கலர் கோலப்பொடி விற்காது. அதனால இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா கலர் கோலப்பொடி அவன் எப்படி அவன் ஜீவிதம் பண்ண முடியும்னு, நீங்க பின்னல் கோலம் போட்டா, சிக்கு கோலம் போட்டா வாழ்க்கையே சிக்காயிடும்னு ஒரு பெரிய பழமொழியை சொல்லி சந்தமா அவர்கள் மீட் பண்ணிக்கலாம். அவர்கள் அதனால அவர்கள் அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? சிக்கு கோலமே போடக்கூடாதுன்னு ஆகிட்டாங்க. ஆனா கோலம்னாலே எதுதான்? பின்னல் கோலம் தான். பின்னல் கோலம் போட்டாதான் அந்த வீட்டு பெண்மணிக்கு நெளிவு, சுழிவு, வளைவு எல்லாம் தெரிஞ்சு எதோட சேர்க்கணும், எதோட பிரிக்கணும், எப்படி கனெக்ட் பண்ணா அது சரியாகும்னு சொல்றனால பின்னல் கோலம் தான் கோலம். நல்லா கவனிங்க, மற்றவை கோலம் அல்ல. ஆனா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ சக்கரம் மாதிரி வரைவாங்க. இந்த சக்கரம் அன்னைக்கு பின்னல் போட மாட்டாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார் வரைகிறது. இந்த நவக்கிரக ஸ்டார் தெரியும்ல, எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டார் போடுறது, ஷார்ப் எட்ஜ்ல கோலம் போடும். அதுதான், அது மட்டும் செய்வாங்க. ஏன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் ஒண்ணும் கிடையாது, ஸ்ரீ சக்கரம் மாதிரி. அந்த சக்கரத்துக்கு ஆற்றல் உண்டு. வெள்ளியும் செவ்வாயும் இறைவன் வீட்டுக்கு எழுந்தருள்வதாக நாம ரொம்ப பிலீவ் பண்றதுனால அன்னைக்கு சக்கரம் போடணும். ஆனா அதை சுத்தியும் பார்டர் என்ன கோலம் தான் போடணும்? புள்ளி கோலம் தான் போடணும், நெளிவு கோலம் தான் போடணும். கோலம்னாலே நல்லா கவனிச்சுக்கோங்க, இது உண்மை சாமி. நீங்க கோலம்னாலே நீங்க போடுவது பின்னல் கோலம் போட்டாதான் லக்ஷ்மி கடாட்சம் முதல்ல. 2வது மென்டலி கால்குலேஷன். 3வது அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வரும், பொறுமை வரும்,
சிக்கல்களை தீர்க்கின்ற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வந்தா அந்த வீட்டுல என்னைக்கும் பிரச்சனை வராது, காசு தங்கும். அதனால நான் லட்சுமி கடாட்சம் சொன்னேன். இதனடா லட்சுமி கடாட்சம் சிவ கடாட்சம் தானே சொல்லணும், நீங்க கேட்டிருக்கலாம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லித்தர கோலம் கண்டிப்பா பின்னல் கோலமாகத்தான் இருக்கணும். அந்த கோலத்துலதான் எத்தனை புள்ளி எங்க வைக்கிறோன்னே தெரியாது, எந்த வளைவு எதுக்குள்ள போகும் தெரியாது. அந்த மாதிரி கால்குலேஷன் குழந்தைங்களுக்கு வந்தா தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவன்கிட்டையும் மனைவி கிட்டையும் தன்னுடைய மாமனார் எல்லார்கிட்டையும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஈஸியா பண்ணுவாங்கன்னு காலையில எந்திரிச்சோடனே அந்த டாஸ்க் வச்சாங்க. அதுலயும் கோலம், அதுலயும் நம்ம எந்த கோலம், நம்ம அரிசி கோலமா போடுறப்போ அது ஒரு தர்மமாவும் அறமாவும் மாறனால அதை பண்ணுங்க. அடியேன் உங்களுக்கு பரிந்துரை செய்வது பின்னல் கோலம். புரிஞ்சுதுங்களா? பின்னல் கோலம் போடுங்க, நீங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுதுன்னு நினைப்பீங்க. உண்மையிலே சிறப்பா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. இது ஏதோ கலர் கோலப்படிக்காரன் போட்டு விட்ட ஒரு பெரிய என்னது அவன். ஏங்க பின்னல் கோலம் போட்டா நீங்க கலர் பொடி வாங்குவீங்க? நீங்க வாங்குவீங்க? வாழ்நாள வாங்க முடியுமா? வாழ்நாளே வாங்க முடியாது. நம்ம இந்த ஸ்டார் கோலம் போடுறப்ப செம்மண் தானே போடுவோம், அதுல வேற ஏதாவது கலர் பொடி போடுவோம்? போட மாட்டோம். ஆக செம்மண் போட்டாலும் தெருவுக்கு நல்லதுதான். கலர் பொடியில என்ன இருக்கு? கலர்னாலே உள்ளுக்குள்ள நச்சு தானே, டாக்ஸிக் தானே, ஃபுல்லா கெமிக்கல் தானே. அதை கையில பிடிச்சு போடுறப்பையும் கையுக்கும் கேடு, மண்ணுல போடுறப்பையும் மண்ணுக்கும் கேடு. அதனால கலர் பொடி வேண்டாம். உங்களுக்கு ஆசையோ படிப்பாவே நாங்க என்ன நினைச்சாலும் அதுல வந்து மண்ணள்ளி போறதே உன் வேலை. நாங்க ஏதாவது நிம்மதியா ஒரு கோலம் போட்டுட்டு இருப்போம், அது உனக்கு பொறுக்காதே, உடனே வந்துருவியே அது போடணும் இது போடணும்னு. சரி, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்க, ஆனா பயப்படாதீங்க. பின்னல் கோலம் போட்டா பின்னல் கோலம் போட்டா வீடு சிக்காயிடும் நினைக்காதீங்க. பின்னல் கோலம் போட்டாதான் வீடு சிக்கல் தீரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, பின்னல் கோலம் போட்டாதான் வீடு சிக்கல் தீரும். அதனால அதை பண்ண. சரி, இப்ப ஏன் கோலம் சொன்னா, சிவபுண்ணியம் 3 புள்ளிக்கு நடுவுல வைக்கிற கோலம். சிவபுண்ணியம் 3 புள்ளிக்கு நடுவில். எந்த புள்ளி? நானு, சிவபெருமான், சிவனடியார்கள். இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ற கோலம் தான். நீங்க அதை எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, வளைச்சு போட்டுக்கோங்க, நேரா கோடு மாதிரி போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு பேரு சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியம் செய்யணும்னா யாரு வரக்கூடாது? புள்ள வரக்கூடாது. புள்ள சொந்த பந்தம் வரக்கூடாது. புள்ள பெத்த புள்ள நாவுக்கரசருக்காக இலை அறுக்க போன இடத்துல பாம்பு கொத்தி செத்துருச்சு பிள்ளை. செத்த பிள்ளைய தூக்கி ஒரு இதுல சுருட்டி ஓரமா வச்சுட்டு நாவுக்கரசருக்கு சாப்பாடு போடணும்னு உட்கார்ந்து இருந்தா இந்த புள்ளியில யார் இருக்கா? நாவுக்கரசர் இருக்காரு, சிவபெருமான் இருக்கு. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணா யார் வந்துட்டாங்க? சிவபுண்ணியம் ஆயிடுச்சு. இப்ப சிவபுண்ணியம், இப்ப நான் ஈஸியா சொல்லிட்டேன்னா, இப்ப நீங்க சிவபுண்ணியம் பண்ணலாமா? நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் நீங்க சிவபெருமான், அடுத்து சிவனடியார்கள், இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கணும். ஆனா உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்க நினைச்சீங்கன்னா அந்த புள்ளியும் அழிஞ்சிடும். நான் நல்லா இருக்கணும், நான் எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு, ஆக எந்த சுயநலமும் இல்லாத உங்க புள்ளி சிவபெருமான், சிவனடியார்கள். இந்த 3 புள்ளியும் கனெக்ட் பண்ணி நீங்க என்ன கோலம் போட்டாலும் அது சிவபுண்ணியமாகத்தான் வரும். அந்த சிவபுண்ணியம் நீங்க செய்யறப்போ உலகம் உங்களை செய்ய விடாது, தடுக்கும். ஏன்னா நீங்க வைப்பு நிதி அதிகமாக்க போறீங்க, அதனால தடுக்கும். அதனால எது தடுத்தாலும் சிவபுண்ணியம். இப்போ நல்லா கவனிங்க, திருவாசக சிந்தனையில நீங்க சிவனடியார், சிவபெருமான் இந்த 3 பேரையும் வச்சு புள்ளி போடுறதுனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க திருவாசக சிந்தனைக்கு வந்தாலே சிவபுண்ணியம் பண்றீங்கன்னு அர்த்தம். வைப்பு நிதி, அப்ப வைப்பு அதுதான். அதனால நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், அதுவும் உண்மையும் அதுதான். ஆனா சிவபுண்ணியம் செய்ய பழகுங்க. முடிஞ்சா தன்னலமற்ற பக்தி, அது சிவனுக்கோ சிவபெருமானுக்கோ உதவுவது போல தன்னலமற்ற பக்தியை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு சிவபுண்ணியம். புரிதுங்களா? போய் விளக்கரிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி கேட்கிறாரு நம்பி நம்பி அடிகள். போய் விளக்கரிக்கலாம்னு சொல்லி தண்ணி கேட்கிறாரு. தட்டுன வீடு யார் வீடு? ஒரு சமணனோட வீடு. ஓபன் பண்றான், சமணன் நிக்கிறான். ஐயோ இவன் வந்துட்டு அணைச்சிருந்தாலும் கேட்கலான்ட்டு என்ன கேட்டாரு, ஐயா கொஞ்சம் விளக்கு என்ன தர முடியுமா கேட்கிறாரு.
அவன் நமக்கு தான் சிவபெருமானுக்கு அவனுக்கு ஆகாது. அவன் நக்கலா சொல்றான், உங்க சிவபெருமானுக்கு சக்தி இருந்தா ஏன் தண்ணியை ஊத்தி வேற விளக்கரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவர் குறைச்சது, ஒரு சமணனுக்கு இருந்த ஒரு உரைப்பு கூட எனக்கு இல்லையே, விளக்கு இல்லாட்டி தண்ணியை ஊத்தி விளக்கரிக்கிறாள் எங்க அப்பனுக்காக நான் என்ன ஊத்தி செஞ்சாலும் விளக்கு எரியுமே அப்படின்னு சொல்லி கமலாலய குளத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்து விளக்குல ஊத்தி திரி போட்டு எரிஞ்சாரு. கபகபான்னு எரிஞ்சது, பெருமானுடைய திருவடி காட்சி தெரிஞ்சது. அப்போ 63 தான் சிவப்புண்ணியம் எப்படி செய்யணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே, நாளாறு தினத்தால் கண்ணன் இடந்த அப்பவல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க, அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யலாம், அடியார்களுக்கு உதவி செய்யலாம், மலர் தொண்டு செய்யலாம், நீர்ல அமர்ந்து உருத்திர பசுபதி நாயனார் போல ருத்ரம் சொல்லலாம். இது மாதிரி பல விதங்கள் நம்ம என்ன பண்ணலாம், பல விதமான அந்த செயல்களை நாம செஞ்சு சிவப்புண்ணியத்தை செய்து கொள்ளலாம். எல்லா சிவப்புண்ணியத்தையும் விட சிவப்புண்ணியத்தை விட சிறந்தது எது தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் பண்ணி முடிய போகுது. 30 வினாடிகள் எல்லாம் முடிக்க போறோம். என்னை பார்க்கணும் எல்லாரும். 58 பேர் இருக்கீங்க, என்னை பார்க்கணும் எல்லாரும். ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும். எல்லா சிவப்புண்ணியங்களையும் விட எளிமையான, இனிமையான, சுவையான ஒரு சிவப்புண்ணியம் எதுன்னா, விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள், எங்கிருந்தாலும் வரவும், எங்கிருந்தாலும் வரவும், உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு ஒரு பெரிய யுக்தி சொல்லித்தால போறோம், எங்கிருந்தாலும் வரவும், எங்கிருந்தாலும். இப்போ என்னன்னா, சரியா முள்ளு இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, அந்த பக்கம் சரியா 12 மணிக்கு 11:55 உட்கார வச்சிடணும், 11:45 அடியார்களை உட்கார வச்சிடணும். முள்ளு இந்த பக்கமா இருக்கக்கூடாது, சரியா 12 மணிக்கு அடியார்கள் எல்லாம் எடுத்து வாயில அன்னத்தை சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு மாகேஸ்வர பூஜை நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்நாள்லயே நீங்க செஞ்ச மிகச்சிறந்த சிவபுண்ணியம் அதுதான். ஒரு சிவனடியாரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், முள்ளு எப்படி போக கூடாது, இப்படியும் போக கூடாது, அப்படியும் போக கூடாது. சரியா 12 மணிக்கு அவர்கள் என்ன பண்ணிடணும், அடியார்கள் உணவு எடுத்து வாயில வச்சு, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, 12 மணிக்கு அவங்க வாயில தொண்டக்குழியில நீங்க விட்ட அன்னம் அவர்களுக்கு உணவாக சென்று கொண்டிருக்க வேண்டும். சரியாக மதியம் 12 மணிக்கு நீங்க வைக்கிற சாப்பாட அவங்க சாப்பிட்டு, நீங்க முன்னாடி போட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக சாப்பிட்டு உட்கார்ந்தவங்கள தயவு செய்து டச் பண்ணிடாதீங்க. கரெக்டா 12 மணி வரைக்கும் நீங்க அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்ல வேண்டாம். அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம், 11:50 சாப்பிடலாம். ஆனா சரியா 12 மணிக்கு அவங்க உணவு உண்கின்றார்களான்னு பார்த்தோம்னா, அவர்கள் சப்போஸ் நீங்க கொடுத்த அமுதினை அவர்கள் உண்டாங்கன்னா இருக்கிறதுலேயே மிக எளிமையான, இனிமையான சிவபுண்ணியம் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூசை பண்ணி அன்னம் பாலிப்பு செய்வதுதான். அப்பேற்பட்ட சிவபுண்ணியத்தை நாம செஞ்சோம்னா அது இந்த உலகத்துக்கும் செல்லும், மேலுலகத்துக்கும் செல்லும். இப்போ எப்படி யுஎஸ் டாலரு இந்தியாவிலையும் செல்லும், எத்தியோப்பியாவிலையும் செல்லும், எல்லா நாட்டிலையும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி சிவபுண்ணியம்ன்ற டாலரு இக வாழ்க்கைக்கும் செல்லும், பர வாழ்க்கைக்கும் செல்லும். இனிமே ஏதாவது ஒரு பிறவி எடுத்தாலும் வந்து கொண்டே இருக்கும். அந்த விஷயத்த நீங்க செய்யுங்க. அதுதான் வைப்பே போற்றி. வைப்பே போற்றி என்ன அர்த்தம்? எடுக்கின்ற பிறவிதோறும் நிதியாக பெருமான் வந்து கொண்டே இருக்கான். அதனால என் வைப்பேன்னு சொன்னார், நம் வைப்பேன்னு சொல்ல. ஏன்னா நம்மளாம் செய்வோமா செய்ய மாட்டோமான்னு தெரியல யாருக்கு, மணிவாசகருக்கு நாமெல்லாம் செய்வோமா செய்ய மாட்டோமான்னு தெரியல. அதனால என் வைப்பே போற்றின்னாரு. நாம சொல்றப்போ என் வைப்பே நமக்கு பொருந்தும். அதனால என் வைப்பே போற்றி எப்ப செயல்படும், அந்த போற்றி எப்ப செயல்படும்னா நாம எல்லாரும் சிவபுண்ணியம் செய்தா அந்த என் வைப்பே போற்றி நமக்கு உதவும், செயல்படும். அந்த போற்றி அப்பதான் வேலை செய்யும். வைப்பே போற்றி எப்ப வேலை செய்யும்? சிவபுண்ணியம் செய்தால் வேலை செய்யும். சிவபுண்ணியம் செய்தால் வேலை செய்யும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? வைப்பே போற்றி எப்ப வேலை செய்யும்? சிவபுண்ணியம் செய்தால் வேலை செய்யும். வாழ்வே போற்றி எப்ப வேலை செய்யும்? ஒழுக்கமா இருந்தா வேலை செய்யும். இது பேர் என்ன, நம்ம இது இந்த போற்றி, அது பேர் என்ன, தோளா போற்றி எப்ப வேலை செய்யும்? துணைவா போற்றி, துணைவா போற்றி எப்ப வேலை செய்யும்? தொண்டு செஞ்சான்.
தொண்டு செஞ்சா, நாம தொண்டு செய்யும் போதுதான் இறைவனுடைய துணையை நாம உணர முடியும். தொண்டு செஞ்சா துணைவா போற்றி சொல்லலாம். நான் கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் சிவபுண்ணியம் செய்துட்டு என் வைப்பே போற்றின்னு சொல்லுங்க, டபக்குன்னு நம்ம அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் விழுகும். சிவபுண்ணியம் டப்புன்னு. ஒவ்வொரு தடவையும் சிவபுண்ணியம் செஞ்சு என் வைப்பே போற்றி, எப்பெல்லாம் என் வைப்பே போற்றி சொல்லும் போதெல்லாம் நான் சிவபுண்ணியம் பண்ணிட்டேன், டேய் எனக்கு போட்டு அக்கௌண்ட்ல போட்டு அக்கௌண்ட்ல போட்டுருச்சா விழுந்துருச்சா விழுகலன்னு எப்படி தெரியும்? SMS வரணும் இல்ல, விழுந்துருச்சா விழுகலையான SMS வந்தா தானே அக்கௌண்ட்ல விழுந்துச்சா விழுகலையான்னு தெரியும். இந்த படுபாவை நம்ம அக்கௌண்ட்ல போடுறது போல பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல போட்டானா சிவபெருமான் என்ன பண்றது? அவள் வந்துருச்சா வரலையா? நீங்க கவனிங்க, நீங்க சிவபுண்ணியம் செய்ய செய்ய உங்க வீடு செல்வத்திலையும் சரி எல்லாத்துலயும் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும். சிவபுண்ணியம் செஞ்ச கலைய நாயனாரு தன்னுடைய மனைவியினுடைய தாலியை வச்சு குங்குலிய கலையை வாங்கி போட்டுட்டு பிள்ளைங்க சாப்பிட முடியாம இருக்குன்னு அந்த அம்மா தாலியை கடைசியா அடகுத்திய கொடுத்தா, இது ஒரு உட்காந்து சாமிக்கு தூபம் போட்டுட்டு காசை கரியாக்குறேன்னா இந்த ஆளுதான் கரியாக்கிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு சாப்பிட முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இங்க பிள்ளைகளும் அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சிவபெருமானுக்கு தாங்கல, வந்து வச்ச எங்கெல்லாம் தவிட்டு பானை இருந்ததோ தவிட்டு பானை எல்லாம் தங்க பானையா மாத்திட்டாரு. வீட்டுக்குள்ள வர்றாரு, வந்து பார்த்தா பட்டு பீதாம்பரம் தங்கம் முத்து பவளம் வைரம் கோமேதகம் எல்லாம் கொட்டி கிடக்கு. அப்போ சிவபுண்ணியம் பண்ணா நமக்கு செல்வம் வரும். உங்களுக்கு வராத இதெல்லாம் சரியாகும். அதான் SMS. வராத இடத்துல இருந்து காசு வரும். ஒருத்தன் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பான், கிடைக்காம இருக்கும். சிவபுண்ணியம் எனக்கு வைப்பே போற்றி சொன்னோன்னு அவன் கால் பண்ணி அந்த 2 லட்சம் கிடைச்சிட்டு நாங்க போட்டு விட்டுறேன்னுவான். உங்களுக்கு அதோ சொத்து தகராறு இருக்கும், அது சரியாயிடும். ஏதோ தன்னுடைய பிள்ளைக்கும் மருமகளுக்கும் ஏதோ சின்ன பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோம், இது சரியாகாதான் நினைப்போம், 2 பேரும் சரியாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துருவான். இப்படி ஏதோ ஒரு நல்ல நிகழ்வு நல்ல நிமித்தம் கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் சிவபுண்ணியம் பண்ண நீங்க எதெல்லாம் கற்பனை செய்து இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள்லாம் அவன் பெருமாள் நடத்தி கொடுப்பான். இதுதான் SMS. இதுதான் இது நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும். அதனால அடியவர்கள் எல்லாம் சிவ வைப்பே போற்றி சொல்லி பழகுங்க என்று சொல்லி இன்னைக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, 2 விஷயம் முக்கியமா சொன்னோம். ஒண்ணு கைலை தரிசனம், இன்னொன்னு பிள்ளை தரிசனம். கைலை தரிசனம் என்பது சகலத்தையும் சிவசக்தி சுரூபமா பார்க்கிறது கைலை தரிசனம். எல்லாரையும் மன்னிச்சு இடம் கொடுக்கிறது பிள்ளை தரிசனம். அதுக்கடுத்து வைப்பே போற்றி என்பது சிவ புண்ணியம் மட்டும்தான் நம்ம கூட வரும். வித்ட்ரா பண்ண முடியாத சொத்து நமக்கு எப்பயுமே வட்டி மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அது போல அந்த இன்பம் மட்டும் வந்துகிட்டே இருக்கக்கூடிய சிவ புண்ணியத்தை நாம செய்யணும். சிவ புண்ணியம் என்பது சிவனுக்கும் நமக்கும் சிவனடியாருக்கும் இடையில எந்தவித தன்முனைப்பு இல்லாம செய்கின்ற எல்லா செயலும் சிவ புண்ணியத்திலேயே சேரும். அந்த சிவபுண்ணியத்துல சிறந்தது அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது சரியாக அந்த மாகேஸ்வர காலத்துல. அது எளிமையான சிவபுண்ணியம். அது மாதிரி நிறைய சிவபுண்ணியம் இருக்கு. எது செஞ்சாலும் செஞ்சு முடிச்சுட்டு என் வைப்பே போற்றின்னு சொல்லும் போது கடக்குன்னு என்ன விழுவும்? நம்ம அக்கௌண்ட்ல வைப்பு நிதி விழுந்துரும். சிவபெருமானுடைய அந்த வைப்பு அருள் நிதி நமக்கு விழுந்துரும். விழுந்த உடனே நமக்கு நல்ல நல்ல வினைகள்லாம் தீவினைகள் நம்மளை விட்டு நீங்கி நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். செய்யுங்க எல்லாரும் வைப்பே போற்றி, என் வைப்பே போற்றி. கண்ண முடிக்கலாமா? நம்ம சிவபுண்ணியமே செய்யல, இருந்தாலும் பெருமானே அடியாறுகளோடு சேர்ந்து இருக்கிறோம், அடியாறுகளோடு அமர்ந்திருக்கிறோம், இதுவே ஒரு சிவபுண்ணியமா வச்சுக்கோ. நம்ம எப்பயுமே மணி பரிசு கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம்? 10 ரூபாய் உள்ளுக்குள்ள போட்டு கொடுப்போம்ல, 100 ரூபாய் ஓட்டுக்குள்ள கொடுப்போம்ல. அதனால இன்னையில இருந்து சிவபுண்ணியத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு மணி பரிசு தர்றேன். அந்த மணி பரிசுல முதல்ல நானே உள்ளுக்குள்ள கொஞ்சம் காசை போட்டு சிவபுண்ணியத்தை போட்டு தரேன். இப்ப எல்லாம் நம்ம உட்கார்ந்து அமர்ந்திருக்கோம்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சிவனடியார்களோடு அமர்ந்து சிவபெருமான சிந்திக்கிறோம்ல, இதுவே சிவபுண்ணியம் தான். அதனால இந்த சிவபுண்ணியத்தை நம்மளுடைய பர்சுல முதல்ல போடுவோமா? போட்டு கண்ணை முடிக்கிடுவோம். எல்லாரும் பெருமான கண்ணை நினைச்சுக்குவோம். சொக்கநாதரும் மீனாட்சி யாராவதுனா இருக்கட்டும், அவங்க 2 பேரையும் சிவசக்தி சுரூபமா மனசுல நினைச்சுக்குவோம். எல்லா அடியார்களையும் சிவசக்தி சுரூபமா நினைச்சுக்குவோம். எல்லா மனசுல இனிமே யாருக்கும் பகை இல்லைன்ற உணர்வா சொல்லிக்குவோம். இல்லாட்டினாலும் சொல்லிக்குவோம். இப்போ பெருமானே என் வைப்பே போற்றின்னு சொல்ல போறோம். சொல்லும் போது நம்ம சிவபுண்ணியம் செஞ்சோம்னு நினைக்க போறோம். சொல்லாமா? என் வைப்பே போற்றி, என் வைப்பே போற்றி, என் வைப்பே போற்றி. உங்க எல்லாருக்கும் பர்சுல
ரூபாய போட்டு போனி போட்டாச்சு. சிவபுண்ணியம் பண்றதுக்கு போனி போட்டாச்சு. நீங்க இனிமே அத சரியா செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. அந்த புண்ணியம் தான் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா பிறவிக்கும் வரப்போகுது. அதனால மறக்காம அதை செய்யுங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். சிவ புண்ணியத்தினாலே சரியாகும். புரிஞ்சுதுங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? இன்னொரு முக்கியமான செய்தி. அம்மா பிரேமாமா, நாளை சனிக்கிழமை அமர்வு உண்டா எப்படிங்க சாமி? பிரேமாமா நாளைக்கு சாயந்தரம் உண்டுங்கய்யா. இன்னும் வந்து நோட்டிபிகேஷன் எதுவும் வரல, அதான் கேட்டேன். சரி அம்மா, நாளைக்கு நாளைக்கு முக்கியமான செய்தி. அடியனுடைய மிகச்சிறந்த நண்பர், அறத்திலேயே பெருமான் மூச்சை நிறுத்திடுவார். நாமெல்லாம் அப்படி இருப்போமான்னு தெரியல. பெருமான் மனசுக்குள்ள வந்து நீ 2 நாளைக்கு மூச்சு விடக்கூடாதுன்னா மூச்சை நிறுத்தி உயிரையே விட்டுவார். அப்படிப்பட்ட அருளாற்றல் உடைய அடியனுடைய நண்பர் சுரேஷ் ஐயான்னு தெரியும் உங்க எல்லாருக்கும், நான் சொல்லியிருக்கேன். அவர் நாளைக்கு வந்து ஒரு அற வாழ்வை பற்றி சொல்ல இருக்கிறாங்க. அதனால இங்க இருக்கிற 55 அடியார்களும் நாளைக்கு வந்து அவருடைய அந்த செய்தியை சும்மா நீங்க எல்லாரும் வந்து செவிமடுத்து கேட்கணும்னு ஒரு செய்தி உங்ககிட்ட தான் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விண்ணப்பமா வச்சுக்கிறேன். நாளை கிழமை கண்டிப்பா நாளைக்கு வாங்க. அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு அது எப்படின்னு தெரியல. அதனால அடியார்கள் எல்லாம் சும்மா அதை வந்து செவிமடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் விண்ணப்பத்தை இந்த நிறைந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை, இதே லிங்க் தான் நாளைக்கு சரியாக 7 மணிக்கு இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணா மட்டும் போதும். வேற எதுவுமே சபை தேவையில்லை. அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில இனிமே சிவபுண்ணியங்களை நிறைய செய்வோம். சிவபுண்ணியங்களை நிறைய செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம தீர்வுகளாக அதை செய்து முடிப்போம் என்று சொல்லி சூளுரைக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நிறைவு செய்திடுவோம். அதனால இருந்து போகலாம். பிரேமாமா அவர்கள் நிறைவு பாடல் பாடுவாங்க. இப்போ அமைச்சுவாங்க. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. உண்மையிலே நாளைக்கு வரப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஐயா. நாளைக்கு உண்மையிலேயே வரப்போகின்ற அந்த ஐயா வந்து சிறப்பான ஒரு பேரே மாத்திக்கிட்டாரு. அவர் பேரு சுரேஷ். ஆனா அவர் சிவ கொழுந்துன்ற ஒரு பேரு பெருமானே அவருக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாரு. அந்த வகையில அற்புதமான 1/2 மணி நேரம் தான் அவர்கிட்ட பேசினேன். ஐயாவுக்கு பலகால ஒரு தொடர்பு இருக்கு. அடியனுக்கு 1/2 மணி நேரத்திலேயே ஒரு அம்மா புள்ள உறவு கிடைச்சிச்சு. எனக்கு அம்மா புள்ள உறவு கிடைச்ச மாதிரியே இருந்தது அவர்கிட்ட பேசுறது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு கருத்தெல்லாம் கொண்டு போற நிறைய அடியனுக்கு மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நான் உள்வாங்கி உணர்ந்ததை அடியன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால நாளைக்கு நீங்க எல்லாருமே அவசியம் வந்து கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இப்ப ஐயா சொல்ற கருத்துல நீங்க எப்படி உள்வாங்குறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால அவசியம் நீங்க வந்து கலந்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய நற்செய்தி. நம்மளுடைய சிவபுண்ணியன்ற பர்ஸ்ல போனி போட்டா. நம்ம நிறைய சிவபுண்ணியம் பண்ணிருக்கோம். இருந்தாலும் தெரிஞ்சு நம்ம இப்ப என்ன பண்றோம், சிவபுண்ணியத்துல போனி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். காஞ்சனா அம்மா சுவாமி அம்மா ஏதோ சொல்ல வராங்களா? சரி அம்மா. திருவடி வணக்கம். மகிழ்ச்சி. ஆக அடியார்கள் கிட்ட அடியன் வந்து இப்போ உங்க புதிய அடியார்களுக்கு எல்லாம் வாய்ப்பு, ஏதாவது புதிய அடியார்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். உங்களுக்கான ஏதாவது விஷயங்களை நீங்க சொல்லலாம். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்லலாம், இது ஏத்துக்கவே முடியாதுன்னு என் கூட சண்டை போடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். உங்களுக்கான கால அவகாசம் 40 வினாடிகள்ல இருந்து 50 வினாடிகள் தான். 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும். அடியார்கள் எவரேனும் கரம் உயர்த்துங்க. உங்களுக்கு ஆமா அலமேலு பேசுறேன், கேக்குறேன். சொல்லுங்க அம்மா. அம்மா சொல்லுங்க சுவாமி. அதுல வந்து இந்த அப்பர் இத சொன்னீங்கல்ல, நீங்க கைலாய மலை வந்து ஏறி போகும்போது. ஆமா சாமி. ஆமா, அது வந்து மானசரோவர் போனாலே நம்ம கைலாய தரிசனம் பார்க்கலாம். ஆனா கைலாயத்தை பார்க்கலாம்.
கைலாய மலைக்கு போக முடியாது. போக அதனால முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பெரிய புராணத்துல சேக்கிழார் வந்து இந்த சொல்லும் போது வம்புலா மலர் வாவி அதுலதான் வந்து அவர் மூழ்கிறாரு. எழுந்திருக்கிறது வந்து பால்தடம் புனல் பொய்கையில எழுந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. 2. மூணாவது வந்து மானசரோவர் வந்து பொய்கைன்னு சொல்ல முடியாதுல்ல, அது ஏரி, பெரிய ஏரி இல்ல அது. அதான் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க மானசரோவர்னு, அதுதான் எனக்கு சந்தேகம். நான் அடியன் வந்து அருமையான கேள்வி. அடியன் வந்து அடியார்களுக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, உட்கருத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மானசரோவர் ஏரியா இருக்கலாம், கொடைக்கானல் ஏரியா கூட இருக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா சுவாமி? அந்த கருத்து என்னன்னா, சிவபெருமானுடைய அம்மா மியூட் பண்ணிக்கலாம். கருத்து என்னன்னா, அடியன் அதனாலதான் புராணங்கள் சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா, புராணங்கள்ல இந்த 3 பேர் வித்யுன்மாலி இவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க பேர் இதுவா இல்ல வேற பேரா? 3 அரக்கர்கள் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸா ஒயிட் கலர் அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம போகவே தேவையில்லை. காரணம் என்னன்னா, கைலை நோக்கி சாமி பல விஷயங்கள் செய்தாலும் கைலை தரிசனம் என்பது எல்லா உயிர்களையும் சிவசக்தி ரூபமா பார்க்கிறது தான் அப்படிங்கறத அந்த உட்கருத்து. தவிர அதைதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர மற்ற பிழைகளை இருந்தா அதை நம்ம தள்ளிடலாம். அது ஒண்ணும் பிரச்சனை. அது எந்த ஏரியோ, அது என்ன மாதிரி விஷயங்களோ, அது எந்த நதியோ, நதியினுடைய பேரோ நதியினுடைய விஷயங்களோ இங்க முக்கியம் இல்லை. இங்க முக்கியம் என்னன்னா, நாம எடுத்துக்கூடிய நம்மளுடைய பார்வை மாறணும். எல்லா உயிர்களையும் சோமா பார்க்கறதுக்கு பேரு தான் கைலை அப்படின்னு சொல்லி கொடுத்த சிவபெருமானுடைய பாடத்தை நாம ஏத்துக்கிறோம். அது எத்தனாவது பேஜா இருக்கட்டும், அது எத்தனாவது வரியா கூட இருக்கட்டும், அதனால அது பிரச்சனை இல்லைங்கிறதுதான் அடியனுடைய எண்ணம் சாமி. அதனால அந்த பார்வையை நம்ம வச்சுக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். புரியுதுங்களா? நமக்கு அதுல வந்து புராணத்துல இருக்கக்கூடிய நதி பெயரோ இல்ல அதனுடைய குலத்தினுடைய பேரோ இடத்தினுடைய பேரோ இங்க வந்து அது அவ்வளவு தூரத்துக்கு முக்கியம் இல்லை. அதுல நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. நம்ம அடியன் பிழை செய்திருந்தா பொறுத்தள்ள வேண்டும். பிழை செய்திருந்தாலும் நிறை செய்திருந்தாலும் குருநாதர் திருவடிக்கே சமர்ப்பம். நல்லது என்ன சொன்ன. இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு. வள்ளியம்மா பேசுறீங்க. ஐயா, புள்ளி வச்சு கோலம் போடணும்னு சொல்றது எவ்வளவு ஒரு அருமையான தத்துவம் சொன்னீங்க சார். அது எப்படி சொல்லணும், எனக்கு எப்படி சொல்றதுனே புரியல. அவ்வளவு அற்புதமான சொன்னீங்க. சிலவர் இப்ப எல்லாமே அந்த பூக்கோலம் தான் போடுறாங்க. அதுக்கு நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா எல்லாருமே புள்ளி கோலம் தான் போடுவோம். நல்ல மாற்றம், நல்ல மாற்றம் சுவாமி. அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது இப்ப நீங்க சொல்லப்ப நல்லா புரிஞ்சுக்கிச்சியா? சொல்லுவோம் ஐயா. சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா இத வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் சுவாமி. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. ஒரு அடியவர் பேசலாம். புதிய அடியார்களோ பழைய அடியார்களோ. ஐயா, இதெல்லாம் முன்னாடி சொல்லிதான் இருக்கிறாங்க. நாம தான் ஏத்துக்கிறது இல்ல. எதை விஷயம் நல்ல விஷயம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு மாற்று கருத்து தான் எடுப்போம். எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிகிற கருத்து தான் எடுப்பாங்க. நம்ம ஏதாவது சடங்கையே பிடிச்சுப்பாங்க, சம்பிரதாயத்தையே பிடிச்சுப்பாங்க தவிர அதோட காரணம் என்னன்றதை விட்டுடுவாங்க ஐயா. அதேதான். சிவாய நன்றிங்க. புள்ளிக்கோலம் தான் அன்னில இருந்து இருக்கு, அழியாததா இருக்குது. இன்னைக்கும் நமக்கு அதுதான் வருது. இந்த ரங்கோலி எல்லாம் பசங்க தான் போடுறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் புள்ளிக்கோலம் தான் போட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். அது தெரியாமலே செய்யறோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு. அடியனுக்கும் அதுதான். புள்ளி கோலம் தான் செய்யும். அவன் போக பச்சரிசி கோலம் தான் போடுவேன். வேற ஒண்ணுமே போட மாட்டேன். மத்த கோலப்படியே வாங்க மாட்டேன். கலரும் போட மாட்டேன். பச்சரிசி மாவுல திரிச்சு போடுவேன். அதுவும் பாருங்க, வருஷம் ஆயிடுச்சுன்னு எறும்பு வர மாட்டேங்குதுங்க. வாங்கி திரிச்சு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் போட்டுக்கிட்டு போதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு அந்த கோலமே போட்டு தெரியாது, அழிஞ்சு போகும். இப்ப என்னன்னா அந்த கோலம் போட்ட கோலம் அப்படியே மறுநாள் மாத்திரம் அது வரைக்கும் இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள மவுசு போயிடுச்சு வேணுமா, அந்த அரிசியோட ருசி போயிடுச்சு வேணுமோ தெரியல. இனி வேற வாங்கி போடணும் ஐயா. அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. அவங்க அந்த அடியார் வந்து கோவில்ல வந்து சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, படுக்கையில இருக்காங்க, ஆனா எந்திரிச்சு எடுத்து வருவாங்க, கொஞ்சம் உங்க அடியாரோட பாடல் வந்து எங்களுக்கு காதுல கேட்கணும் எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 பேர் போனவங்கய்யா. போனோடனே அந்த அம்மாவை பெட்ரோல இருந்து 2 பேர் காலையிலயும் இரவுலயும் 2 நேரம் நெர்ஸ் போட்டு பாக்குறாங்க. அந்த வீல் சேர்ல உட்கார வச்சு எங்களுக்கு கூட வந்து உட்கார வச்சாங்க. எனக்கு சொல்லும் போதே மனசு கஷ்டமா இருக்கு. அது பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறேன். அடியன் கொடுத்தது எப்பொழுதுமே வந்து
30 இருந்து 45 வினாடிகள் மட்டும்தான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல அடியார்கள் டைம் எடுத்துக்க கூடாது. அது போல நம்ம அமர்வுக்கு ஒத்திய செய்திகளை சொல்லணும். அதுதான் சொல்லணும். இப்போ நான் இப்ப கடைசியில முடிக்கிறப்போ கோலத்துல முடிக்கிறீங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. நம்ம சொன்னது எதுல வைப்பு சிவ புண்ணியத்தை நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்ற விஷயத்த அடியார்கள் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா, நீங்க முடிக்கிறப்ப கோலத்துல முடிச்சீங்கன்னா எல்லாரும் மையில என்ன உள்ள சொரியணும்னா கோலம் போடுறது மட்டும்தான் மனசுல பதிஞ்சிரும், மத்த விஷயங்கள்லாம் பதிஞ்சிரும். அதனால இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த கோட்டை மாதிரி கட்டி அடுக்கி வச்சத கடைசியில கோலம்ன்ற ஒரு கல்லை விட்டு அதை குலைச்சிட்டோம்னா அடியார்கள் க்ளோஸ் பண்ணி போறப்போ ஓ என்ன கோலம் போடலாம், அது கோலத்துக்காக நான் சொல்லல. நான் கோலம் சொல்ல வந்தது எதுக்காகனா 3 புள்ளி எதுன்னா நம்மளுடைய சிவபெருமான், அடியார்கள் மற்றும் நமக்கு இடையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ஒரு கனெக்ட் பண்ணும் புள்ளி கோலம் சொல்றதுக்காகத்தான் அதை சொல்லி இதை சொன்னேன். இதை புடிச்சுக்கிட்டு இதை விட்டுறக்கூடாது, அது தப்பு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி சொல்ல வேண்டாம் கருத்துக்களை. ஏன்னா 1.5 மணி நேரமா அடியார்கள்கிட்ட ஒரு செய்தியை தவம் பண்ற மாதிரி அடியன் புகுத்திருக்கேன். தவம் அடியன் இல்ல, குருநாதர் புகுத்திருக்காரு. அதை கடைசியில முடிக்கிறப்போ நாம ஒரு படம் இருக்கு, நல்லா ஜாலியா போயிட்டு கடைசி நிமிஷத்துல ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, படத்தை விட்டு வெளியே வர்றப்ப மனசு பாரமாவே இருக்கும். ஓ ரொம்ப கஷ்டம். ஆனா படம் பூரா காமெடி, படம் பூரா கஷ்டமா போகுது, கடைசி நிமிஷத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்த்தாங்க வச்சுக்கோங்களேன், சந்தோஷம். ஆக கடைசி நிமிஷத்துல வரக்கூடிய உணர்வு தான் தொடர்ந்து பயணிக்கும். அதனால அடியன் சொல்லுவது என்னன்னா கருத்துக்கு உடன்படணும். கேள்வி இந்த அம்மா கேட்டாங்க பாருங்க, அலமையில நம்ம கேட்ட கேள்வி கரெக்ட். ஐயா நீங்க மானசரோகன்றீங்க, அந்த மாத்தி சொல்றீங்களே, எனக்கு அதனாலதான் நான் புராணத்தை எடுக்கிறது இல்லை. ஏன்னா கருத்தை மட்டும் புடிச்சுக்கணும், மற்ற விஷயங்களை விடணும் அப்படின்னு சொன்னது சரியான கேள்வி. அந்த கேள்வி ஒத்துக்கலாம். ஆனா அம்மா புள்ளி கோலத்தை சொன்னாங்க, அதை வள்ளியம்மா சொன்னாங்க, ஓகே. திரும்பவும் அதையே வலியுறுத்தி எல்லாரும் பேசும்போது மொத்த அமர்வும் புள்ளி கோலத்துல போய் முடிச்சிடும். ஆனா மொத்த அமர்வு எதுதான் முடியணும், வைப்பே போற்றிட முடியணும், சிவ புண்ணியத்துல முடியணும். சாமி நான் இனிமே சிவ புண்ணியம் பண்ண போறேன், நாளையில இருந்து நான் ஏதாவது அடியார்களுக்கு சரியா 12 மணிக்கு ஒரு சிவபூசை பண்ணி அவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ண போறேன், இன்னைக்கு இல்லாட்டினாலும் சரி நம்ம அடியார்களை பார்க்கும் போது எனக்காவது ஒரு நாள் பண்ண போறேன். அந்த மாதிரி உணர்வுகள் வந்தாத்தான், அப்படி முடிச்சாத்தான் இந்த இடம் நல்லா இருக்கும். மேலும் நீங்க உங்களுடைய செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லும் போது சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் டைலூட் ஆகுது. அதனால உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு உண்மையில யாருக்காவது விண்ணப்பம் வைக்கணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அடியனுக்கு குரல் பதிவு கொடுங்க. நம்மளுடைய இது இருக்கு பாத்தீங்க, நம்மளுடைய அடியார் திருக்கூடத்துல வாட்ஸ்அப்ல குரல் பதிவா கொடுத்தீங்கன்னா அதை கேட்கறதுக்கும் எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனா எங்க முடிக்கும் போது நீங்க வேற செய்திகளை இலையோடி சொல்லும் போது என்ன ஆகுது, 1.5 மணி நேரமா தவம் செஞ்சு வச்சிருந்த ஒரு படம் கொஞ்சம் லேசா தழும்பி கீழே கொட்டிடுது தண்ணி. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? புரியுதுங்களா சாமி? ஏதாவது தப்பா பேசினா அதனால இதுக்குரிய கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க. திடீர்னு நீங்க வேற கதைக்கு யாரோ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்க வச்சாங்க அப்படி சொல்லி போறப்போ இவ்வளவு நேரம் அந்த ஆட்டின மாவுல வேற பிளேவர் ஊத்தி கடைசியில அது 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 வேற பிளேவரா மாறிடுதுன்றதுக்காகத்தான் நம்மள அம்மாவை நிறுத்தினேன். அதனால எல்லாருக்காகவும் நாம விண்ணப்பம் வைக்க போறோம். அதனால யாரும் இது சொல்லணும், நாம தொடர்ந்து காலைல எழுந்திருச்சோடனே எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க என்று யாமொன்றும் அறியேன் பராபரமேன்னு விண்ணப்பம் வைக்கும் போது அதுல புழுவும் சேர்ந்துருக்கு. புழு நம்ம கிட்ட சொல்லல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதனால புழுவுக்கும் சேர்த்துதான் நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம், பட்டர்ஃபிளைக்கும் சேர்த்து தான் விண்ணப்பம் வைக்கிறோம். யாரு சொன்னாங்க சொல்லாட்டினாலும் காலைல எழுந்த போது எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லும் போது எறும்புக்கும் ஈய்க்கும் பள்ளிக்கும் புறாவுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து விண்ணப்பம் வைக்கிறதுனால தனி விண்ணப்பம் தேவையே இல்லை, பெருமாட்ட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கும் சொல்லலாம். அதனால அடியனை பொறுத்தரணும். உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், நம்மளுடைய குழுமத்துல நீங்க 1.5 மணி நேரம் பேசி தம்மு பிடிச்சு பேசி அனுப்பிச்சாலும் அதை கேட்கறதுக்கு அடியன் காத்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால இதை ஒட்டிய கேள்விகளா இருந்தா அடுத்த அமர்வுல இருந்து இதை புரிஞ்சுக்கணும். இதை ஒட்டிய கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இது நல்லா இருக்கு, நான் இனிமே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். மற்ற செய்திகளை இதனோடு நீங்க கலக்க வேண்டாம் என்பது அடியனுடைய மிக தாழ்மையான கருத்து. புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? அதான் இப்ப சொல்ல வந்தேன். அடியன் நீங்க 4 இன்னைக்கு 4 கருத்து முக்கியமான கருத்து சொல்லிருக்கீங்க. அங்க நான் இப்ப சாமி கும்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க பேசுற பேச்சு ஒவ்வொன்றும் மனசுல அப்படியே நிக்குதுங்கய்யா. அதனால நான் ஒவ்வொன்றும் மனசு வச்சுட்டு யாரு என்ன சொன்னாலும் சரி கேட்கறது இல்லாம தான் நான் சிவனே பொறுப்பு அப்படின்னு நான் இருக்கேன். அப்படிதான் நான் இருக்கேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் சரி, நம்மள சந்தோஷப்படுத்தினாலும் சரி, சிவபெருமானே சாட்சி, எதுனாலும் சரி அவரங்கள் உள்ள நிலப்புலதான் நான் இருக்கேங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பேச பார்த்தா அப்படி எனக்கு மனசு உருகுதுயா, உருகுது மனசுல. அவ்வளவு ரொம்ப தெளிவாட்டு வர ஐயா, ரொம்ப தெளிவா வர. மகிழ்ச்சி.
தப்புங்கய்யா, நான் ஏதாவது சொன்னா நான் மன்னிச்சிடுங்கய்யா. சிவாய நம. சரியா சொல்லிருக்கீங்க. மற்ற அடியார்களுக்கு இது மூலமா ஒண்ணு சொல்ல நான் ஆசைப்பட்டேன். வேற ஒண்ணு. மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடம் நமச்சிவாய். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சோவேல் ஏரிய மங்கை வாழ்க, யானின் தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் ஓய்வு பெற்றிருக்கலாம். நாளைக்கு மறக்காம 7 மணிக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாய். நன்றி.